ரைட். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணோம். எங் கிளியராக கேட்குது தானே? கேட்குதா இல்லையா? கேக்கு ரைட், ஓகே. ரைட், எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஆர்எம்ஐ இன்ஸ்டியூட் சார்பாக. ரைட். நான் ரைட், பிஐடியை பற்றி தொடங்க முந்தி நான் கொஞ்சம் விஷயம் செல்லுவோம்னு யோசிக்கிறேன். சரியா? என்னடா பொதுவாக இவற்றில் எல்லாரும் ரைட் ஒவ்வொருத்தர ஒரு பார்த்த தீர்மானிச்சு கொண்டு வாராக்கள். அப்படி ஏண்டா இப்படி எடுப்போம். இவ ஓ லெவல் அதுக்கு முந்தின காலத்தை எடுப்போம். சரியா? எல்லாரும் ஒரு ஜென்ரல் பாத்தில் வந்தாக்கள் தான். ரைட். எல்லாரும் அந்த என்ன சொல்ற, ஒரு லோக்கல் சிலபஸ் இல்லாட்டி இன்டர்நேஷனல் சிலபஸ் கொண்டு படித்து அதே ரூட்டில் வந்தாக்கள் தான். ரைட். அது வந்து ஓவரால் முடிய ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்னு பிரிஞ்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரீமில் போனாக்கள். சிலர் வேறு வேறு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்கள் செஞ்சாக்கள் இருப்பீங்க. ரைட். பொதுவாக இந்த ரெண்டு வழியிலேருந்து தான் கூட பேர் வார். அது பிஐடியை நோக்கமாக கொண்டு தானே வந்திருக்கீங்க. ரைட். அப்போ பொதுவாக அந்த ரெண்டு வழியிலேருந்து தான் வார். ரைட். அது இல்லாமல் வழியிலும் மீக்குது. சரியா? அப்போ கடைசா உண்மையாக இலக்குனாண்டா ஒரு நல்லா ஒரு வாழ்க்கைன்னு வாழும். சரியா? அப்போ அந்த இடத்துக்கு போகணுமெண்டா ரைட், நாங்கள் படிக்கிறத மட்டும் வச்சுக்கொண்டு உண்மையாக போயிலுமான்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதை. ரைட். அப்படியாண்டா இப்போ நாங்கள் எல்லாத்தையும் உள்வாங்க உள்வாங்க உள்வாங்கன்ட்டு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு மட்டும் மீந்தண்டா அந்த இடத்துக்கு போய்த்து சேரிடுவானா? அப்படி ஒன்றிக்கு தானே. இப்போ ஒரு நல்ல வாழ்வோண்டு வாழணுமெண்டா ரைட், நல்ல வாழ்வோண்டு வாழணுமெண்டா ஏதாவது ஒரு உள்ள சம்பாதிக்கணும் நொண்டிக்கு. ரைட். அது அந்தந்த சில சில விஷயங்களுக்கு எல்லாம் பேலன்ஸாக பெய்து கொண்டிருக்கணும். எல்லாம் பேலன்ஸாக போனால் தான் என்ன இல்லை, நாங்கள் தேவையான இடத்துக்கு எங்களுக்கு தேவையான மாதிரி போய் சேரலும். ரைட். அப்போ எல்லாம் பேலன்ஸாக போகணும் மண்டலத்தில் உண்டு சம்பாதிக்கிறதா இருந்தா நாங்கள் இன்புட்டாக எடுக்கிறது ஏதோ ஒரு வழியில் அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படித்தானே? அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இல்லாம நாங்க எல்லாத்தையும் உள்வாங்குற மட்டும்தான் அண்டா அது என்ன செய்யாது, எங்களுக்கு தேவையான இடத்துக்கு போய்த்து சேருடாது. சரியா? இப்போ என்ன சொல்ல வரணும்டா, பொதுவாக நீங்கள் தியரி என்ற வகையில் எல்லாத்தையும் உள்வாங்குறீங்க. சரியா? அதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வழிதான் ஸ்கில்ஸ்ன்றது. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்தீங்க எல்லாரும் நான் இந்த விஷயங்களை சொல்லி முடிய ஒரு விஷயம் தலைக்கு போகும். என்னண்டா, நாங்கள் படிக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு வழியில வெளிக்காட்டக்கூடிய மாதிரி எங்களை நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும். அப்படி அமைச்சு கொண்டாதான் என்ன செய்யலும், இந்த இண்டஸ்ட்ரி அண்டு இது பிஆர்டி எல்லாம் படித்து முடிஞ்சு இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போக எங்களுடைய ஸ்கில்ஸை காட்டி எங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அப்போ மீண்டும் ஒரு முறை வெல்கம் பண்ணுறேன். தொடங்கும். ரைட். இந்த செஷன் பொதுவாக 1.5 hour மாதிரி தான் பிளான் பண்ண. ரைட். பார்க்கும் எவ்வளோ நேரத்தில் முடியும். ரைட். சரி. அப்போ இவ்வளோ இதை நான் ஏற்கனவே போட்டு தான் வச்சிருந்தேன். அப்போ நீங்கள் இதை பார்த்துப்பீங்க. இவ்வளோ எண்ணங்களும் உங்களோட மைண்டில் இருக்கும். அப்படி தானே? ரைட். 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 நிறைய எடுத்து வரைக்கும் நிறைய கேள்விகளோட வந்திருப்பீங்க. சரியா?
அப்போ பொதுவாக எனக்கு பட்ட ரைட் என்ன வந்து சந்திச்சாக்களோட கேள்வி எல்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி நான் இந்த கேள்வி வந்து போட்டி சரியா இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு பதில் தரக்கூடிய வகையில தான் இந்த செஷனை நான் டிசைன் பண்ணேன் ரைட் அப்போ இந்த கேள்வியை நான் செல்ல இல்லை உங்களுக்கு பார்த்தாலும் ஒரு டைம் ஒன்று எடுத்து நீங்கள் பார்த்துப்பீங்க வந்தோடனே ஜாயின் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிருந்தேன் தானே நான் அப்போ நீங்கள் அந்த டைமில் பார்த்துருப்பீங்க ரைட் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடு போவோம் ரைட் அப்போ பொதுவாக இப்போ நீங்கள் ஸ்லைடு உண்டு இப்போ இங்கே எங்கேயும் போய்த்து பொதுவாக படிக்க ஐடி ஃபீல்டில் படிக்கிற இல்லாட்டி யூனிவர்சிட்டி லெவலில் எல்லாம் படிக்க பொதுவாக ஸ்லைடுன்றது கூட யூஸ் பண்ணோம் சரியா ஸ்லைடுண்டு ரைட் பொதுவாக ஸ்லைடை வச்சுக்கோனா படிப்பிக்கிறோம் சரியா மேத்ஸ் தவிர பொதுவாக நிறைய விஷயங்கள் அந்த என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும்தான் இருக்கண்டா பொதுவாக ஸ்லைடை வச்சுக்கணும் ஸ்லைடை யூஸ் பண்ணி படிப்பிப்பான் ரைட் அப்போ அதில் பொதுவாக ஒரு ஸ்லைடுண்டா லேர்னிங் அவுட்கம்னு உண்டு அப்போ இந்த விஷயத்த ஸ்லைட்லி அவ்வளோ இதாக்கி முடிய இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் சரியா அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இருக்கேன் பிஐடியோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சம்மந்தமான சில விஷயங்கள் ஆனால் எல்லா செமஸ்டரை பற்றியும் சொல்லுவேன் சரியா எல்லா செமஸ்டரை பற்றியும் சொல்லுவேன் ரைட் அடுத்தது அதில் எக்ஸாம் சம்மந்தமான ஜிபிஏ கிரெடிட்ஸ் எப்படி கல்குலேட் பண்ணுறது அடுத்தது சப்ஜெக்ட் சம்மந்தமான சில ரூல்ஸ் இருக்குது மற்ற ஒவ்வொரு லெவல்லையும் இந்த ஒவ்வொரு லெவலுக்கு போய்க்க சில ரூல்ஸ் வரும் அந்த ரூல்ஸ் என்னது ரைட் என்னத்தை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடும் அந்த விஷயங்கள் ரைட் அடுத்து ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் பற்றி ரைட் இப்போ செய்ய போகிறத ஓவராலாக தெரிஞ்சுக்கணும்னு தொடங்கணும் அப்படி தொடங்கி இடையில பார்த்து என்ன செய்கிறேன்ட்டு முடிவெடுக்க இல்லை ரைட் ஓவராலாக பார்த்துக்கொண்டு தொடங்கும் சரியா அப்போ அது சம்மந்தமான அப்போ மற்றது பிஐடியால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு ரைட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கிடைக்கா இல்லையான்னு ஒரு டவுட் உண்டிக்குமா உங்களுக்கு ரைட் அந்த விஷயம் சம்மந்தமாக ரைட் அதோட எங்களோட இன்ஸ்டியூட் சம்மந்தமான சில விஷயங்கள் ரைட் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த செஷன் முடிய தெரிய வரும் சரியா ரைட் பிஐடி என்னன்னு பொதுவாக இந்த லெவலாக போல் ஓரளவு தெரிஞ்சுக்கணும் போட்டிப்போம் ரைட் பிஐடியோட பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரைட் யூசிஎஸ்சியோட எக்ஸ்டர்னல் டிகிரி உண்டா தானே சரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பஸ் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் உண்டு 3 இயர்ஸ் அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா 3 லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம் ரைட் ஏன்னு சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன் சரியா அப்போ இதை பொதுவாக ஃபோக்கஸ் சாஃப்ட்வேர் சைட் அந்த விஷயங்கள் இவற்றில் மென்ஷன் பண்ணிக்கும் பிறகும் வரும் ரைட் அதோட பொதுவாக இந்த டிகிரி கோர்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் நடக்கும் சரியா மினிமம் 3 இயர்ஸ் ரைட் சம்டைம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சில நேரம் உங்களுக்கு ஏதாவது பாடங்களில் ஃபெயில் அப்படி இன்கம்ப்ளீட் என்ன ஒரு விஷயம் ஒன்று வந்தால் உங்களுக்கு அதை ரீரெஜிஸ்டர் பண்ணி நான் செல்லுவேன் எப்படி ப்ராசஸ் என்ன விஷயம் செல்லுவேன் ரீரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் வரங்காட்டின் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிடும் ரைட் அதுக்கு மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டான் பொதுவாக சரியா இப்போ நீங்கள் இன்டர்னல் கோர்சஸ் எடுத்தாலும் பொதுவாக அங்கேயும் கிட்டத்தட்ட 7 to 8 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் படிக்கணும் இப்போ இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் என்னண்டு ரைட் அந்த 4 இயர்ஸுக்கும் உரியத்தில் படிக்கிறதுல நீங்கள் ஃபெயிலா இல்லாட்டி என்ன ஐடபிள்யூ வேணும் இன்கம்ப்ளீட் ரிட்டன் எக்ஸாம் வேண்டுவோம் ஐசிஏ வேண்டுவோம் இன்கம்ப்ளீட் கண்டினியூ அசஸ்மெண்ட் அப்படியெல்லாம் செல்லும் சரியா அப்படி என்ன ஒன்று ஃபெயில் ஆகினா நீங்கள் என்ன செய்வீங்கண்டா திருப்பி ஒரு அடுத்த இயர் எடுத்து கொடுக்கணும் அப்படி ஒரு செட்டப் நான் இதுலேயும் சொல்லுவேன் எல்லாத்தையும் ரைட் அப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் 7 இயர்ஸுக்குள்ளுக்கு ரைட் அதை தாண்டி போவேலாம் சரியா சரி அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸுக்கு பொதுவாக சில குவாலிஃபிகேஷன் நீக்கும் ரைட் இப்போ நீங்கள் பிஐடி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோன்னா சில குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இது குறவு ஆக்கள் கேட்கறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமிக்க நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணேன் அதை சுற்றி நான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன் சிலர் ஓனர் லெவல் எழுதி வருவாங்க சரியா அது எத்தனையோ வகையில் வார் சரியா லோக்கல் சிலபஸ் எழுவேலும் பிஎஸ்என் லண்டன் சிலபஸ் இப்படி எல்லாம் எழுதி வருது சரியா அப்போ அதில் பொதுவாக மெயினாக பார்க்க மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சி ரைட் ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சி ஈக்கணும் சரியா இப்போ நான் அடுத்த ஸ்லைட் ஒன்றில் செல்லுவேன் எத்தனை சி ஈக்கோன் டோட்டலாக அந்த விஷயங்கள் சரியா அடுத்தது அதோடு சேர்ந்து அண்டன்னு ஒரு லாஜிக் விஷயம் உண்டு வரல நான் அதையும் சொல்கிறேன் அண்ட் எல்லாம் நடக்கும் ரைட் அண்டா
ரெண்டு சைடும் நடக்கும் மண்டமா ஒரு ஐடியா வச்சுக்கோங்களேன். அதோட இங்க ஓவர் ஒன்று போட்டி இது இல்லாட்டி இது அப்படி என்ன போல ஒண்டோ ஏ லெவல்ல கம்ப்ளீட் பண்ணி ஏ லெவல் கம்ப்ளீட் பண்றேன்னா 3 இயர்ஸ் எடுத்திக்கணும். இல்லாட்டி எஃப்ஐடி எழுதிக்கணும். இதை தவிர வழிகள் ஈக்கி பொதுவா இந்த பேட்டர்ல தான் வருவாங்க. சரியா? எஃப்ஐடியோட ஸ்டேட்டஸ் லெட்டர் இருந்தால் போதும். சரியா? எஃப்ஐடி கம்ப்ளீட் பண்ண தேவையில்ல. ரைட்? எஃப்ஐடியோட 3 எக்ஸாம் டெஸ்ட் நடக்கும். அந்த 3 எக்ஸாமையும் பாஸ் பண்ணா போதும். அப்படி என்ன எஃப்ஐடி 3 எக்ஸாம்லையும் 150க்கு மேல் எடுத்தா போதும். சரியா? 150க்கு மேல் எடுத்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்னு வரும். ரைட்? அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ரெண்டிக்கும் எதுக்குண்டா ஐடி ஐசிடி அப்ளிகேஷன் ஒரு பாடமைக்கு அதோட சேர்த்து இங்கிலீஷ் ஃபார் ஐசிடி அண்டி. ரைட்? இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்டிக்கும் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எழுத தேவையில்லை. பிஐடி போகிறதா இருந்தா. அப்போ எஃப்ஐடி கம்ப்ளீட்னு வரல, எஃப்ஐடி ஸ்டேட்டஸ் லெட்டர் லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலும் அப்புறம் சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் சப்மிட் பண்ணி அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாம் கட்டின பிறகு என்ன நடக்குமெண்டா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணினபடிக்கு ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க. சரியா? ஸ்ரீலங்கன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி பிஐடியில் ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக. ரைட்? அப்போ அந்த நம்பரோட தான் நீங்கள் கம்ப்ளீட் தொடர்ந்து வார லெவல்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். ரைட்டா? மற்றது ரைட். அடுத்தது அந்த டாக்குமெண்ட் என்ன பாடங்கள் ஃபெயில் ஆயினா சில விஷயங்கள் செய்ய அடுத்த இயர் ஒரு இயருக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணுற நீங்கள் அதுக்கு பிறகு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, ரினியூவல் பண்ணணும். அது என்னன்னு சொல்லுவேன். ரைட்? அப்படி சில ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான கார்டு இஷ்யூ பண்ணுவான். சரியா? பிஐடி கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அவங்களோட யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்னு படிக்கிறேன். ரைட்? சரியா? அப்போ நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கேன் என்னது அட்மி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாது. சரியா? அதில் இந்த ஆர் போட்டிக்கு இதெல்லாம் ஏபின்னு ரெண்டிக்கு தானே, ஏபின்னு ரெண்டு. ரைட்? அந்த ஏபியில் ஏல ஒன்றும் பியில் ஒன்றும் சரியா இருந்தால் சரி. சரியா? பொதுவாக லோக்கல் சிலபஸ். ரைட்? லோக்கல் சிலபஸ் எழுதி போகிறாக்கள் இருக்கும். ரைட்? இப்போ இங்கே எடுங்களே, இதுதான் ஃபர்ஸ்டோட கம்ப்ளீட் பண்ணுற லெவல் நீங்கள் இதைத்தான். ரைட்? இதில் ஒன்று லெவல் ஜிசிஇஏ லெவல் சாரி ஓ லெவல் எழுதி பேத்திப்பீங்க. ரைட்? அதில் என்ன பாருங்க, கம்ப்ளீட் 6 பாஸ் ஈக்கணும், அட்லீஸ்ட் 6 பாஸ் ஈக்கணும், கிரெடிட் பாஸ் ஈக்கணும், மேத்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஈக்கணும்னு போட்டி. சரியா? இல்லாட்டி கேம்பிரிட்ஜ் பியர்சன். சரியா? பியர்சன் அதே லெவலோட போயிடும். சரியா? அதே குவாலிஃபிகேஷனோட 6 பாஸஸ் ஈக்கணும், 3 கிரெடிட் பாஸ் மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சேர்த்திக்கும். ரைட்? இது ரெண்டையும் தவிர இதே குவாலிஃபிகேஷன் நீங்கள் வேறு நிறைய யூஜிசியால் அப்ரூவல் பண்ணி இந்த நகரி ஒண்டியிருந்தேன்னா சரி. சரியா? பொதுவாக லோக்கல் சிலபஸ் இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் சிலபஸ்லாம் போகிறோம். சரியா? அதோட லோக்கல் அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகி போகிற சிலர். சரியா? இல்லாட்டி எஃப்ஐடியோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் தியரிட்டிக்கல் காம்போனன்ட் அப்படிங்கிற போல் ஸ்டேட்டஸ் லெவலே பாஸ் பண்ணிக்கணும். சரியா? இல்லாட்டி இன்னும் 2 செட்டப் என்விக்கு லெவல் 5 முடிச்சு வரையிலும், இல்லாட்டி HNDIT என்று அது முடிச்சு வரையிலும், நேஷனல் டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று அந்த பாடத்தெல்லாம் பாருங்க. சரியா? ரைட். அப்போ ரெஜிஸ்டர் பண்ண போல் என்ன 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 தேவையாண்டி இவட்லேக்கு. ரைட்? இது எந்த நேரம் தேவையில்ல. சரியா? மேரேஜ் சர்டிஃபிகேட் அது இந்த நேரம் கேட்க மாட்டேது. மற்ற இதில் ஏ லெவல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக ஸ்கூலால் இஷ்யூ பண்ணுறது அல்ல.
சரியா 6 மந்த்துக்கு போட்டு இஷ்யூ பண்ணோம் அந்த டாக்குமெண்ட் இல்லை மற்ற டாக்குமெண்ட்டுகள் ரைட். அப்படின்னா யூ யூஜிசியால் இதால் வந்திக்கணும் சரியா, யூஜிசியால் வந்திக்கணும் ரைட். அப்போ அடுத்த ஸ்லைடு இப்போ சரியா. பிஐடி அண்ட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பார்வையில் பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும் சரியா. அப்போ இதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்தி என்ன விஷயங்கள் சரியா. ஏ லெவலில் வயசு இல்லையோண்டு இல்லை ரைட். இப்போ எஃப்ஐடி எழுதுறதுக்கு குவாலிஃபிகேஷனே தேவையில்லை, பிஐடி எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் நீக்குது. அதில் ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் ஒன்று செல்லலை ரைட். அப்போ ஓனமான ஏஜ் லிமிட் லீக்கேலும் ரைட். இவ்விடத்தில் 2000 முந்தின சிலபஸில் 4 சப்ஜெக்ட் தான் பொதுவாக வரும் சரியா. எல்லா பாடத்துக்கும் 4 சப்ஜெக்ட் வரும். 2000 பிறகு சிலபஸ்ண்டா 3 சப்ஜெக்ட் ஈகும் சரியா. 3 சப்ஜெக்ட்ஸ் ஈகும் அட்வான்ஸ் லெவலுக்கு ரைட். அது இதாக்கி கேளும் ரைட். அதோட இந்த குவாலிஃபிகேஷனோட இதுதான் ஃபஸ்ட் இங்கான் ஸ்டார்ட் ஆகுதா. இந்த குவாலிஃபிகேஷனோட இதில் எனாஹரி ஒரு வழியில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடும். அப்புறம் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 ரைட். அப்போ லெவல் 1 முடிக்க டிஐடின்னு சொல்லுவோம், ஹையர் டிப்ளமா இன் ஐடின்னு வரும் சரியா. லெவல் 2 முடிக்க அதுக்கப்புறம் லெவல் 3 முடித்து டிகிரிக்கு போயிடும் சரியா. டிகிரி அடிக்கிறது இது டிப்ளமா சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். இதுவும் டிப்ளமா சர்டிஃபிகேட் உண்டு, ஹையர் டிப்ளமான்னு சொல்லுவோம் சரியா. எக்ஸாம் எழுதி முடிய சில விஷயங்கள் நடக்கும் ரைட். அப்போ இவ்விடத்துல எல்லாத்தையும் நான் கிளியராக போட்டிவேன். ஒன்றும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ள எளிமைதை. நான் இவ்விடத்துல எல்லாத்தையும் நான் செல்லுவேன், மெதுவாக செல்லுவேன் ரைட். ப்ரோக்ராம் இவரில் ப்ரோக்ராம்னு வந்திக்கணுமா, பியோன்னு வந்திக்கணும். ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நீ இன்டேக்குக்கு பொதுவாக கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நடக்க பொதுவாக ப்ரோக்ராம்ஸுக்கு சரியா இன்டர்னல் கோர்சஸுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஒரு இயருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடக்கும் சரியா. ஆனால் என்ன சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லை. சில யூனிவர்சிட்டிஸில் இது 3 இன்டேக் எடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 3 இன்டேக் எடுப்பாங்க ரைட். இது எக்ஸ்டர்னல் டிகிரி ஒன்றா இருந்தாலும் ஒரு இயருக்கு ஒரு இன்டேக் தான் எடுப்பது ரைட். நீங்கள் லேட் இன்டேக் அப்படி ஒன்று லேட் என்ட்ரி அப்படி ஒன்றும் இல்லை, அந்த டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் போகும் சரியா. அதுக்கு பிறகு 3 லெவல்ஸ், அதைத்தான் நான் சொன்ன 3 இயர்ஸும் ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு லெவல்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே ரைட். ஒவ்வொரு லெவல்லையும் 2 செமஸ்டர் இருக்கும், செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 லெவல் 1 செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 இருக்கும். லெவல் 2 செமஸ்டர் 3 செமஸ்டர் 4 இருக்கும் சரியா. இன்டர்மீடியட் ஸ்டேஜ்னு சொல்கிற லெவல் 3 செமஸ்டர் 5 6 இருக்கும் ரைட். அப்போ போக போக கொஞ்சம் என்ன இல்லை ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேருந்து இன்டர்மீடியட் அப்புறம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரங்காட்டியும் போகும் சரியா. அது எப்படி என்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுதுன்றெல்லாம் கதை ரைட் ரைட். இங்கே நீங்கள் மெயினாக படிக்க போகிற ஏரியாஸை பற்றி நான் இவற்றில் போட்டிருக்கேன் ரைட் ரைட். இங்கே எல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு விளங்கும் எல்லாம் ஐடி ரிலேட்டடானதுகள் போட்டி இது என்ன மெட்ஸ் ஒன்று போட்டிக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்க சரியா. பொதுவாக என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரியா, இன்ஜினியரிங் ஐடி ரிலேட்டடான எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, அந்த 2 கோர்ஸையும் எடுப்போம். பொதுவாக எல்லா விஷயத்துலையும் இந்த மெட்ஸண்டே வார அந்த லாஜிக்கல் திங்கிங் தேவை இடத்துல வச்சு சரியா. அந்த திங்கிங் பேட்டர்னை செஞ்சு கொள்ளத்துக்கு மற்ற சில விஷயங்கள் லாஜிக் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் அந்த மெட்ஸினோட தான் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரியா. இப்போ கோடுவல் எடுத்தாலும் அதில் லாஜிக் பார்க்க வேண்டிய சில இடங்கள் வரும் சரியா. இப்போ அதெல்லாம் படிக்கிற இடம் ஒன்று தான் இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டிங். மற்ற அதை தவிர மற்ற எல்லாம் ஐடி ரிலேட்டடான மாடியூல்ஸ் இருக்குது சரியா. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் படிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த கோர்ஸ் அமைஞ்சிக்கு ரைட். அப்போ ரைட். அப்போ லெவல் 1 சரி, அந்த 3 லெவல்லையும் லெவல் 1 எடுத்துட்டா அதுலேயே மொடியூலில் செல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்லேன், அதுக்குன்னு எல்லா கோர்சஸ்லேயும்
பொதுவாக ஒவ்வொரு கோர்ஸுக்கண்டும் ஒரு கோடி ஒரு கோர்ஸ்லேயே ஒவ்வொரு மொடியூலுக்கண்டும் கோடு உண்டு சரியா அதை அது பொதுவாக என்ன சொல்கிறேன் இப்போ மொடியூலில் சில சில மொடிஃபிகேஷன் செய்யக்க சில சில சேஞ்சஸ் கொண்டு வரைக்க கொஞ்சம் மாறும் சரியா கொஞ்சம் மாறும் ரைட் அதை எப்படி ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுங்களேன் IT 11 06 தானே இந்த ஐடி அதுக்கடுத்து வர 1 கொஞ்சம் வந்திக்கு அதுக்கு பிறகு 2 வந்திக்கு அப்படி லைன்ல பாருங்க அப்ப இந்த 1 பொதுவாக எதை குறிக்கணும் செமஸ்டர் 1 2 செமஸ்டர் 2 அடுத்து 3 4 வரப்போல அப்படியே தான் வரும் சரியா ரைட் அதுக்கு அடுத்தது அந்த 1 2 3 4 5 வண்டிக்குதே அதெல்லாம் பொதுவாக அந்த மொடியூலுக்குரிய நம்பர் மாதிரி இருக்கும் சரியா மொடியூலுக்குரிய நம்பர் அதுக்கு புறவு வார அந்த 0 வாரதுக்கு சில மோடிஃபிகேஷன் வர போல் 1 மாறையிலும் ரைட் அடுத்தது 2 மாறையிலும் சரியா அப்படி மாறும் ரைட் மற்றபடி செமஸ்டர் நம்பர் அதே தான் நீக்கும் மற்றது அந்த மொடியூலுக்குரிய மெயின் நம்பர் ஒன்றையும் 2வதான் ஆறணும் சரியா அதுவும் அப்படியே தான் நீக்கும் சரியா அதுக்கு அடுத்து இங்கே உங்களை பார்த்தண்டா ஒவ்வொரு செமஸ்டர்லையும் 5 மொடியூல் செய்யும் சரியா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட்னு செல்லும் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டிங்னு செல்லும் சரியா அது இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் ரைட் அதுக்கு அடுத்தது ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இப்படி கோர்சஸ் செய்யும் சரியா அதைத்தான் செமஸ்டர் 1 போட்டிங்க இடத்துல இது செமஸ்டர் 2 செமஸ்டர் 2க்குரிய கோர்சஸ் இங்கே ரைட் அப்போ உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லாம் பார்க்குற லெவல் வைஸாக தான் பார்க்கு ரைட் செமஸ்டர் வைஸ் அல்ல சரியா செமஸ்டரில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை லெவல் ஒன்லி இந்த மாதிரி லெவலுக்கு போல உங்களுக்கு அந்த நீங்கள் குவாலிஃபைடா இல்லையான்னு பார்க்க லெவல் முடியத்தான் அது வரங்காட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல சரியா அப்போ இவ்விடத்துல வச்சு இந்த செமஸ்டர் 1 மொடியூல்ஸ் இவரில் செமஸ்டர் 2 அது ரெண்டையும் சேர்த்துனா லெவல் 1 சொல்கிற ஒவ்வொரு மொடியூலுக்கும் பாருங்கோ கிரெடிட் ஒன்றுண்டிக்கு ஜிபிஏ கிரெடிட்ஸ் ஒண்டிக்கு சரியா கிரெடிட்ஸ் என்னண்டா அந்த மொடியூலுக்குரிய வெயிட் ஒண்டிக்குது சரியா அந்த மொடியூலுக்குரிய வெயிட் சரியா ஐடி ரிலேட்டடான சப்ஜெக்ட்னா பொதுவாக ஐடி செக்ஷனுக்கு தான் கூட வெயிட் கொடுத்திப்பான் சரியா அதில் சில சில விஷயங்கள் இதை பற்றி கிரெடிட்டை பற்றி எல்லாம் பின்னி பேசுவேன் சரியா ஜிபிஏ கிரெடிட்டண்டா ஜிபிஏ ஒன்று கால்குலேட் பண்ணோம் நீங்கள் ஓ லெவல் முடிய ஏ லெவல் படிச்சுப்பீங்களே ஏ லெவல் படித்தாங்களே ஜெட் ஸ்கோரை பற்றி தெரிஞ்சிக்கும் ஜெட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுற மாதிரி அந்த அந்த சேம் பேட்டர்னில் அது வேறு சினாரியோவில் வர அந்த பேட்டர்னில் இது வேறு பேட்டர்ன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லுவேன் அந்த பேட்டர்னில் அதே மாதிரி ஜெட் ஸ்கோர் கால்குலேட் பண்ண ஒரு பேட்டர்னா இது கால்குலேட் பண்ண ஒரு பேட்டர்ன் சரி அந்த பேட்டர்னில் யூஸ் பண்ண கிரெடிட் அளவை தான் இங்கே போட்டிக்கு சரியா வெயிட் இது விவடத்தில் இந்த இஎன் சப்ஜெக்ட் ஒன்று பாருங்க இஎன் எல்லாம் ஐடின்னு தொடங்கிட்டு இவற்றில் இஎன் ஒன்று வந்து சரியா இந்த இஎன் சப்ஜெக்ட்ன்றது என்னண்டா அதில் பாஸ் ஃபெயில் மட்டும்தான் பார்ப்போம் சரியா பாஸாக ஃபெயிலான்னு மட்டும்தான் பார்க்க அதுக்கு கிரெடிட் ஒன்று இருக்குது சரியா இங்கே என்ன கிரெடிட் இல்லை அது ஜிபிஏ கால்குலேட் பண்ணதுக்கு எடுக்கல அந்த கிரெடிட்டை சரியா ஆனால் அது பாஸ் ஆகணுமா பாஸ் ஆகலையா என்ன விஷயம் எல்லாம் பார்ப்போம் சரியா அப்போ டோட்டல் கிரெடிட்டை விட ஜிபிஏ கிரெடிட் ஒன்றோ ஈக்குவலாக கேளும் இல்லாட்டி அதை விட குறைவாக தான் நீக்கும் சரியா அப்போ இந்த ஒரு இயரில் 31 கிரெடிட் சிஇ சரியா ரைட் அப்போ அதுலேயே சில மொடியூல் ஒவ்வொரு மொடியூல்ஸ்லேயும் என்னென்ன இன்க்ளூட் ஆகிக்குன்னு நான் இவற்றில் போட்டிக்கு ரைட் அப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் செஷன் ஒன்று நடக்கும் ரைட் ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று நடக்கும் அப்போ அதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு மொடியூல்லையும் என்ன விஷயங்களுக்கு ஏன் இந்த விஷயம் படிக்கிறோம் சரியா சில சில விஷயங்கள் எப்படி ஆர்டரில் படிச்சுக்கொள்ளையிலும் எப்படி லேசாக வைக்கணும்ன்றதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசுவாங்க ரைட் அப்போ அதில் வச்சு ஒவ்வொரு மொடியூலை பற்றியும் பேசுவது ரைட்டா அப்போ இவடத்தோட செமஸ்டர் 1 முடியுது அப்புறம் செமஸ்டர் 2 ஸ்டார்ட் அந்த இஎன் சப்ஜெக்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்டு தான் இஎன் சப்ஜெக்டாக வரும் சரியா ரைட் அப்போ சரியா இது லெவல் 2
ரைட். லெவல் டூலேயும் பாருங்க, இஎன் சப்ஜெக்ட் ஒண்டி இருக்குது. ரைட், இஎன் சப்ஜெக்ட் ஒண்டி. பொதுவா நீங்க நீங்க 25 இன்டேக் சரியா, 25 இன்டேக்கு முந்தி 2025 இன்டேக்கு முந்தி வந்த பெட்ஜுவலுக்கு எல்லாம் ஒரு லெவல்ல 2 இஎன் சப்ஜெக்ட் இந்த சரியா. இப்ப அது என்ன செஞ்சிருக்காங்கடா, ஒரு இஎன் சப்ஜெக்டா மாத்தி அடுத்த சப்ஜெக்டை ஜிபிஏ கிரெடிட்டா மாத்திக்க சரியா. ஜிபிஏ கால்குலேட் பண்ணது யூஸ் பண்றான்னு அடுத்த இதை சரியா. போன செம்ல இந்த அப்படின்னா 2024க்கு முந்தி இந்த பெட்ஜுக்கு மெட்ஸண்ட் எதுவும் இஎன் சப்ஜெக்டா தானே இந்த கம்பல்சரி பாஸ் பண்ணணும் சரியா. இப்போ பெட்ஜுக்கு பாஸ் எப்படியும் பாஸ் பண்ணத்தானே ஒன்று அதை நான் என்ன சொல்லுவேன். ரைட். அதை கிரெடிட் சப்ஜெக்டாக மாற்றிக்க சரியா. அப்போ பாஸ் பண்ணி மட்டும் போதா, நல்ல கிரெடிட் ஒன்றும் எடுக்கணும் ரெண்டு லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிக்க. ரைட். அப்போ இங்கேயும் டோட்டல் கிரெடிட் 32 ஜிபிஏ கால்குலேட் பண்ணுங்க கிரெடிட் 30. ஏனண்டா இந்த இஎன் சப்ஜெக்ட்ன்றதால வாரது இல்லை பைத்தி. இஎன் சப்ஜெக்ட்ண்டா அதில் நான் பாஸாக ஃபெயிலானு மட்டும்தான் பார்க்க, அதை தாண்டி ஒரு விஷயம் பார்க்க இல்லை. ரைட்டா. செமஸ்டர் 3 செமஸ்டர் 4 அப்போ அதுக்குரிய மொடியூல்ஸ் மீக்குது. அதுக்குரிய மொடியூல்ஸ்லேயே கண்டென்னை நான் இங்கே போட்டிக்கேன். ரைட். இது உங்களோட ஹேண்ட் புக் ஒன்றுமே தருவாங்களே, அதிலேயே விஷயங்கள் தான். ரைட். ரைட். அதே மாதிரி லெவல் 3. ரைட். லெவல் 3ல வச்சு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் விளங்கும். லெவல் 2ல இங்கே எல்லா சப்ஜெக்டும் ஓசிஓ ஒன்றும் போட்டில்லை சரியா. எல்லா சப்ஜெக்டும் கம்பல்சரி சரியா. லெவல் 1லேயும் அப்படித்தான். லெவல் 1 பாருங்க, ஒரு 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 இதுவும் போட்டில்லை. ஓசி அண்டு ஒன்றும் மென்ஷன் பண்ணிடல. இவற்றில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஆல் கோர்சஸாக கம்பல்சரி கட்டாயம் நீங்கள் எடுக்கத்தான் ஆகணும் அவற்றில். அந்த அப்போ என்னது டோட்டலாக 31 கிரெடிட் கம்ப்ளீட் பண்ணணும் சரியா. ரைட். அதே மாதிரி அதுக்கு அங்கே பார்த்தா ரைட், இதுலேயும் எல்லா மாடியூல்ஸும் கம்பல்சரினா போட்டி. ஆனால் லெவல் 3 பாருங்க, அதில் அப்படி இல்லை சரியா. அதில் அப்படி இல்லை. சில மாடியூல்ஸ், நிறைய மாடியூல்ஸ் கம்பல்சரி. இதுங்கள ஒரு காலம் எட் பண்ணிக்கான் என்னாண்டு எட் பண்ணி கம்பல்சரி என்றும் ஆப்ஷனல் ஆப்ஷனல்னு சொல்லு சரியா. சில யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணி எலெக்டிவ் வந்து யூஸ் பண்ணுறேன் சரியா. ரைட். அப்படி என்ன போல இவ்விடத்துல 30 கிரெடிட் கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லி போட்டிங்க சரியா. இது டோட்டலாக 30 கிரெடிட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 33 கிரெடிட், அதில் 2 இலெக்டிவ் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்தா 33 கிரெடிட். அப்போ ஜிபிஏ கிரெடிட்ஸா பொதுவாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறது ஜிபிஏ கிரெடிட்ஸ் தான் சரியா, நார்மல் கிரெடிட் அல்ல. ரைட். அது என்னன்னு சொல்லுவேன். அப்போ 30 கம்ப்ளீட் பண்ணோம்னா 2 இலெக்டிவ் இருக்குது, இலெக்டிவ்னா ஆப்ஷனல் 2 இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டி 33 வாரண்டா, அதையும் கூட்டி தான் 33 வாரண்டா, எப்படியும் ஒரு இலெக்டிவ் எடுக்கத்தான் ஒன்றோ இந்த எலெக்டிவ் எடுக்கணும், இல்லாட்டி செமஸ்டர் 5ல இந்த எலெக்டிவ் எடுக்கணும், இல்லாட்டி செமஸ்டர் 6ல இந்த எலெக்டிவ் எடுக்கணும். ரைட். அப்போ பொதுவாக நீங்கள் கோர்சஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாண்டு வரும். இதுலேயே சில கோர்சஸ் இருக்குது ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணி போட்டி இடத்துல, சில அந்த இண்டஸ்ட்ரிக்கு போல நீங்கள் சில விஷயங்கள் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் போட்டிக்க சரியா. இண்டஸ்ட்ரிக்கு போல சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு போகணும். ரைட். அப்போ அதுக்காண்டி போட்ட விஷயங்கள் தான் இடத்துல கொஞ்சம் என்னது உங்களோட சிலபஸ் கண்டென்ட் அப்படி என்ன அவங்களோட ஐடி ஃபீல்டோட சேர்த்து அந்த இண்டஸ்ட்ரியல் சில விஷயங்கள்ல நாலேஜையும் தரணும் பண்ணுறதுக்காண்டி போட்ட சில மொடியூல்ஸ் தான் இது. ரைட். ஐடியோட சம்மந்தம் அல்லது ஐடிக்குள்ளால படிப்பிப்பாங்க. ரைட். அந்த விஷயம். ரைட். ஆனால் இதில் நீங்கள் இன்டர்னல் கோர்ஸ்களோட இப்படி என்ன கோர்ஸ் கண்டென்ட் பார்த்தாக்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். பொதுவாக அங்கே இன்னொன்று இன்டர்ன்ஷிப் பண்ணொண்டி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சில இடத்துல செல்லுவது சரியா. அப்படியே ஒண்டி ரிசர்ச்சு போவாங்க, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு போவாங்க இன்டர்னில் சரியா. அப்போ அந்த விஷயம் பிஐடியில் இல்லை சரியா. வடிவாளங்க எடுத்துக்கொள்ளணும். அப்படி ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கான இண்டஸ்ட்ரியலுக்கு ஒரு இடத்துல இன்டர்னா இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக வேண்டி போகிறதுக்கு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி தந்தில்லை. அதை நீங்களா பார்த்துக்கொள்ளணும் சரியா. ரைட். அப்போ பொதுவாக இங்கே வச்சு ஏன்னா கவர் பண்ணுறேன்டா தியரி பாட்டை தான் கவர் பண்ணுவாங்க
சரியா? ஆனா நான் ஃபர்ஸ்ட்டோட தொடங்க போல ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். பொதுவா தியரிய மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க என்னாத்தை உள்வாங்குறோம்ன்றது இண்டஸ்ட்ரியல் ஈக்கியாக்களுக்கு வேலில்ல. சரியா? வடிவவிலங்கு எடுத்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் ஈக்கியாக்களுக்கு வேலில்ல. நாங்க எங்களால என்ன அவுட்புட் போட்டுறோம்ன்றது தான் அவங்க பார்த்து கொண்டிருக்க. எங்களால ஒரு வேலையா வேலுமெண்டா அவன் அவன்ட கம்பெனில எங்களை வச்சுப்பான். சரியா? இல்லாட்டி நாங்க ஒரு கம்பெனி தொடங்கி என்டர்பிரனரா வொர்க் பண்றோம்னாலும் எங்களால ஒரு ஸ்கில் சீக்கும் மீந்தா தான் தொடங்கி. இல்லாட்டி எனக்கு எல்லாம் தெரியுமானதுக்காண்டி தொடங்கலாம். ரைட்? அதால எனக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணலுமா ஈக்கும். சரியா? அப்ப அந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று போட்டீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட். சரியா? ரைட்? அப்படி ப்ரொஜெக்ட் ஒன்று போட்டீங்க. இந்த இதை பாருங்க 5 and 6 அண்டி 1 year ப்ரொஜெக்ட் ஒன்று இது. சரியா? அப்ப இதுக்கு கிரெடிட் கணக்க பாருங்க. 8 கிரெடிட். அந்த 8 கிரெடிட்டும் ஜிபிஏ கால்குலேட் பண்ண யூஸ் பண்றான். சரியா? அப்ப பொதுவா ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. பொதுவா ஒரு மொடியூல்ட வெயிட் அண்ட் அது கிரெடிட்டால நான் வெயிட்ட டிஃபைன் பண்றேன்னு வைப்போமே. சரியா? வெயிட் கூடுதண்டா அதுல நல்ல ஸ்கோர் ஒன்று பண்ணணும். அதுல ஸ்கோர் பண்ணல போனண்டா எங்களுக்கு எங்களோட ஜிபிஏ டவுன் ஆகும். நல்லா டவுன் ஆகும். சரியா? ஒரு கிரெடிட் கூடின சப்ஜெக்ட் எல்லா சும்மா சும்மா செல்லுமே. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் நல்ல ரிசல்ட் எடுத்து ஈக்கிறேன்னு வைப்போம். சரியா? ஏன்னா ரிசல்ட்ன்றதை பற்றி ஒன்றும் பேசலை. இன்னும் ரிசல்ட்டில் நான் செல்லலை. நான் சென்ன பிறகு பேசுவேன். அப்போ கிரெடிட் கூடின ஒரு சப்ஜெக்டில் மட்டும் அவர் குறைச்சலாக எடுத்தோடனே அவரோட ஜிபிஏ டக்குன்னு இறங்கும். ஏன்னாண்டா வெயிட் கூட போல வெயிட் கூடின சப்ஜெக்ட் ஒன்று குறைய மார்க்ஸ் எடுக்க ஜிபிஏ கே கொஞ்சம் என்ன இல்லை கேஸ் ஆகும்னு செல்லும். எங்களோட மொழியில் செல்லுன்னா கேஸ் ஆகும்னு செல்லுவோமே. சரியா? நல்லா குறையும். ரைட்டா? அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வைஸான மாடியூல்ஸ் இங்கே கொஞ்சம் கூடிக்கும். சரியா? லெவல் 3 போல். அப்போ பொதுவாக இங்கே ப்ரொஜெக்ட் எல்லாம் வருது. அப்போ இங்கே என்னது ப்ராக்டிக்கல் சைடு வெயிட் கொஞ்சம் கூட ஆயிக்கும். செமஸ்டர் லெவல் 3 போல். சரி? செமஸ்டர் 5 and 6 போல். அப்போ அந்த லெவலு வரைக்க நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 லெவல்லையும் ஓரளவு நல்ல ஸ்கோர் பண்ணி கொண்டு வரணும். சரியா? அப்பதான் நீங்க எங்களே ப்ராக்டிக்கல் சைடையும் கொஞ்சம் பார்த்து தியரியும் பார்த்துக்கொள்ளணும். இல்லாட்டி அங்கே எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பூரா இருந்தா இங்க வரைக்க அதை என்ன சொல்ல இங்க ப்ராக்டிக்கல் சைடு ஒன்று மீக்கி அங்கே சும்மா தியரியை படிச்சுட்டு மட்டும் எழுவினது. இப்போ இங்கே ப்ராக்டிக்கல் சைடும் எங்களுக்கு ஸ்கோர் பண்ணிக்கொள்ளையில பேத்துதண்டா எங்களோட ஜிபிஏ இன்னும் நல்லா டவுன் ஆகும். சரியா? இப்போ லெவல் 3க்கு வரைக்கும் நல்ல ஜிபியோட வந்தா தான் இவ்விடத்துலையும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி எங்களே தேவையான மாதிரி கோர்ஸை முடிச்சு கொள்ளையிலும். சரியா? ரைட். அப்போ அந்த லெவல் 3லிக்க சப்ஜெக்டுகளை போட்டீங்க, மொடியூல்களை போட்டீங்க. சரியா? பொதுவாக ஓ லெவல் ஏ லெவலில் தான் சப்ஜெக்ட்னு பேசு. யூனிவர்சிட்டி லெவலுக்கு வந்த பிறகு மொடியூல்ஸ் வந்து பேசுவோம் பொதுவாக. ரைட்? அந்த மாடியூல்ஸ். சரியா? இதில் வடிவா விளங்கிடுங்க. ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட்ன்றது ஒரு மொடியூல் தானா? ரைட்? அதுவும் ஒரு மொடியூல். ரைட்? பிஸ்னஸ் டெக்னாலஜின்றது இதெல்லாம் கொஞ்சம் என்ன இல்லை இந்த இண்டஸ்ட்ரியல் சைடோட கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குது. விளங்குதா? ரைட். அப்போ இப்போ நான் அவட்டில் வச்சு கிரெடிட்னு ஒரு விஷயம் சொன்னேன், ஜிபிஏ கிரெடிட்னு ஒரு விஷயம் சொன்னேன். சரியா? ஜிபிஏ என்னண்டா சார் கிரெடிட் என்னன்னு பார்க்குமே. ரைட்? அது என்னன்னா நியூமெரிக்கல் வெயிட்னு சொல்லி நியூமெரிக்கல் வெயிட்னா ஒரு 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 வேல்யூ ஒன்றுன்னு வைங்களே. சரியா? ஒவ்வொரு பாடத்துக்கு முறைய ஒரு வேல்யூ உண்டு. சரியா? ஒரு வேல்யூ ஒன்று வச்சு இந்த பாடத்துக்கு ஸ்கோர் பண்ணண்டா இவ்வளோ வெயிட் உண்டு இதுக்குன்னு வைப்போம். சரியா? ஒரு ஒரு நம்பர் உண்டா வெயிட்னு செல்லும். சரியா? அப்ப அது டைமோட எஃபோர்ட்டோட தீர்மானிக்காது. சரியா? கூட நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் எல்லாம் மீகி. சரியா? ரைட். அடுத்த ஜிபிஏ என்னண்டா கிரேட் பாயிண்ட் எவரேஜ்னு செல்வோம். சரியா? வெயிட் எவரேஜ் ஆஃப் கிரேட் பாயிண்ட்னு செல்லும். இல்லாட்டி கிரேட் பாயிண்ட் எவரேஜ் என்னன்னு உண்மையா டிஃபைன் பண்ற ஜிபிஏன்றது. சரியா? அந்த ஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்ணணும் செல்லுவேன். சரியா? அப்ப இந்த ரெண்டு விஷயமும் எக்ஸாம் விஷயங்களை பார்க்க. சரியா? எக்ஸாம்களை பற்றி திங்க் பண்ணேக்க எக்ஸாம் சிட் பண்ணேக்க இந்த ரெண்டு விஷயம் ஒரு ஐடியா உண்டு ஈக்கணும். ரைட்? மற்ற விஷயங்களை பற்றி நான் அடுத்ததில் செல்லுவேன். எப்படி? சரியா? கிரேட் பாயிண்ட் அண்டு
பிஏஇக்குதே, ரைட்? அதில் கிரேட் பாயிண்ட் எவரேஜ்னு தானே இருக்குது. இங்கே கிரேட் பாயிண்ட்டா என்னான்டா, இப்போ நீங்கள் ஒரு பாடத்துக்கும் ஒரு ரிசல்ட் எடுக்க ஸ்கூல் லெவல்லேயும் ஏபிசி எல்லாம் தந்தாங்களே, சரியா? யூனிவர்சிட்டி லெவல் வரைக்க அது இன்னும் டிவைட் பண்ணு. ஏஎம் ஏ மைனஸ் நொண்டிக்கும் ஏஎன் நொண்டிக்கும் ஏ ப்ளஸ் நொண்டிக்கும், பிஏஎம் பி மைனஸ் நொண்டிக்கும் பிஎன் நொண்டிக்கும் பி ப்ளஸ் நொண்டிக்கும், சிஏஎம் சி மைனஸ் டிக்கும் சி ப்ளஸ் நொண்டிக்கும் சிஎன் நொண்டிக்கும், சரியா? அப்படி டிவைட் பண்ணி இப்போ ஏ எடுத்தண்டு இப்போ சும்மா செல்லும். இப்போ ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஒவ்வொரு வெயிட் கொடுத்தீங்க, நான் கிரெடிட் கணக்குன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அதில் பாஸ் பண்ணதுக்காக வேண்டி எல்லாருக்கும் இப்போ ஒத்தர் எடுத்தீங்கன்னு வைப்போம், சும்மா 60 மார்க்ஸ் உண்டா இல்லை, சரி? ஒரு மொடியூலுக்கு 3 கிரெடிட் டீக்க மொடியூல் ஒன்றுக்கு 60 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு வைப்போம், 60, சரியா? ஸ்கோர் பண்ணி 60, ரைட்? இன்னமொத்தர் ஸ்கோர் பண்ணிக்கார் 80 வைப்போம், சரியா? இன்னமொத்தர் 80 ஸ்கோர் பண்ணிக்கார். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கோரை கொடுக்கல, உண்மையா ஒரே ஸ்கோரை கொடுக்கல, சரி, ரைட்டா? அப்போ என்ன செஞ்சிக்காங்கண்டா, ஜிபிஏ கால்குலேட் பண்ணதுக்கு ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னாண்டா ஏ ப்ளஸுக்கு 4.00, இந்த 00ன்றது யூஸ் ஆகும் டிவைட் பண்ணிக்க 2 டெசிமல் தான் செல்லுது, சரியா? ஏ ப்ளஸுக்கு 4, ஏக்கும் 4 தான் செல்லு, சரியா? முந்தி நாங்கள் படிக்க தொடங்கிறதுக்கு எல்லாம் முந்தி எப்படி இருந்தண்டா, ஏ ப்ளஸுக்கு 4.2 செல்லுவோம், சரியா? ஏக்கு 4 தான் செல்லு, ரைட்? இப்போ அதை ஏ ப்ளஸுக்கும் ஏக்கும் ஒன்றே கொண்டு, ரைட்? அடுத்ததுக்கு இது ஒவ்வொன்றுக்கும் இது போட்டீங்க, சரியா? இவ்விடத்துல உங்களோட எல்லா மொடியூலும் கட்டாயம் சியும் சிக்கு மேலே மீக்கணும், சரியா? சியும் சிக்கு மேலே மீக்கணும், ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் சிட் பண்ணுறீங்கோ, அப்போ அந்த 5 மொடியூல் எழுத போகிறீங்க ஒரு செமஸ்டரில், அந்த 5 மொடியூல்ட ரிசல்ட் சிக்கு மேல் லீக்கணும். சிக்கு கீழ் லீந்தண்டா அது ரிப்பீட் தான். சி என்றது சி என்றது 40க்கு மேல 40 44க்கு இடையில இல்லையே. அப்போ 40க்கு மேல ரிசல்ட் ஈக்கணும் உங்களுக்கு. 40 கீழே போகணுண்டா நீங்கள் ரிப்பீட் அந்த பாடத்தை எழுதி தான் கொடுக்கணும், சரியா? ரைட், ரீசிட் பண்ணணும், பண்ணி தான் எழுதி கொடுக்க வேண்டி வரும். அதைத்தான் இவற்றில் நான் இதிலே மார்க் பண்ணால் வேறையா மார்க் பண்ணிக்க தலையில் வச்சுக்கோங்க, சரியா? எல்லாம் ஃபெயில் தான். நீங்கள் இப்போ சும்மா செல்லும், நீங்கள் ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்தீங்க சிஎண்டு, சரியா? சிஎன் ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு ஒரு மொடியூலுக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த ரிசல்ட் போதா மாதிரிண்டு திருப்பி உங்களுக்கு சிட் பண்ணி அந்த அந்த மொடியூலுக்கு சிட் பண்ணலாம். ஒரு மொடியூல் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கடா அந்த மொடியூலுக்கு திருப்பி சிட் பண்ணது கேளா, ரைட்? இப்ப செல்லும் நீங்க ஒரு மொடியூல் ஃபெயில் ஆகிட்டீங்க, சரியா? இப்போ ஒரு மொடியூல் ஃபெயில் ஆகிட்டு நீங்க அதை திருப்பி படிக்க போறோம்னு வைப்போம், சரியா? திருப்பி படிக்க போறீங்க. இப்ப திருப்பி படிக்க இப்போ உங்களோட செகண்ட் அட்டம், ஃபர்ஸ்ட் அட்டம் அல்ல, செகண்ட் அட்டம்ல நீங்க 80 மார்க்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு சி ப்ளஸ் தான் போடுவான், சரியா? 40க்கும் 44க்கும் இடையில தான் இந்த சி போடுவான். 44க்கு மேலேருந்து வைப்போம், 45லேருந்து நீங்கள் 100 எடுத்தாலும் சி ப்ளஸ் தான் போடுவான். சி ப்ளஸ் தான் மேக்சிமம், சரியா? அது நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி, சரியா? கொமனான ஒரு விஷயம் அது, ரைட்? மேக்ஸிமம் சி ப்ளஸ் தான் போடுவேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நல்ல ரிசல்ட் எடுத்தா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து சரி. அதைத்தான் சொல்லியேன், ஒன்றையும் ஃபெயில் பண்ணினா என்ன நடக்கும்னு பேசுவேன், சரியா? திருப்பி சிட் பண்ணி எடுத்தா மேக்ஸிமம் சி ப்ளஸ் தான் போவேலும். என்ன ரிசல்ட் எடுத்தாலும் என்ன மார்க்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு கிரேட் சி ப்ளஸ் தான் தருவான், சரியா? ரைட். எப்போ செகண்ட் ஐட்டம், ரைட்? நீங்கள் ஒரு சைன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கண்டா நீங்கள் அந்த பாடத்துக்கு சிட் பண்ணினோ இல்லையோ அப்படின்னா அந்த அந்த மொடியூலுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கண்டா அது சிட் பண்ணோ இல்லையோ அதை ஒரு அட்டம் தான் எடுக்கு, அட்டெம்ப்ட், சரியா? ஒரு அட்டெம்ப்ட், சரியா? அடுத்தது இஎன் சப்ஜெக்ட்னு சொன்னேன் நான், இஎன் சப்ஜெக்ட் அந்த மொடியூலில் பாஸ் ஃபெயில் போடு எதுக்குண்டா 40க்கும் 100க்கும் இடையில இருந்தா பாஸ். இது 39ன்னு வந்திக்கணுமா? 59 அல்ல 39. 0 to 39க்குள்ள எடுத்தா ஃபெயில் வரும்.
அடுத்தது பாஸ். சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் இது ஓவராலா உங்களுக்கு விளங்கிக்கும். ரைட்? இப்ப அடுத்து பார்ப்போம் என்னாத்தேன்டா எப்படி ஜிபிஏன்னு கால்குலேட் பண்ணேன். சரியா? ஜிபிஏ கால்குலேட் பண்ண இந்த இந்த இதை வச்சுக்கணும். இதை செல்ல சமேசன். சரியா? நீங்க மேத்ஸ்ல படிப்பீங்க. ரைட்? சம் எல்லாத்தையும் கூட்டணும். ஒவ்வொரு மொடியூல்ட ஜிபிஏ ஒண்டிக்குமே. சரியா? ரைட்? ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஜிபிஏ ஒண்டிக்கும். சரியா? அந்த மொடியூல்ட ஜிபிஏயால கிரெடிட் கவுண்ட் ஒண்டிக்கும். சரியா? கிரெடிட் ஒண்டிக்குது. அந் அப்படி என்ன சொல்ல வரேன் இப்ப உங்களுக்கு காட்டிய சொல்லேனே இவ்விடத்துல இதைத்தான் ஜிபிவி பாயிண்ட் அண்டிக்குது. கிரேட் பாயிண்ட் வேல்யூ உண்டு. ரைட்? இப்போ நீங்கள் சும்மா ஒரு பாடத்துக்கு ஏ எடுத்துட்டு வைப்போம். சரியா? ஏக்குரிய வேல்யூ உண்டிக்கு என்ன வேல்யூ? ஏக்குரிய வேல்யூ என்னாத்தேன்னு நான் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிங்க நான் இதில் செல்லுவேன். ரைட்? ஃபோ தானே ஏக்குரிய வேல்யூ என்னாத்தேன்னா ஃபோ. இந்த ஃபோ போட்டிக்கு நீ வட்டில் இருக்குதான். சரியா? இந்த ஃபோவை கிரெடிட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணு. கம்பல்சரி. இது கம்பல்சரி. இது ஆப்ஷனல். இல்லாட்டி இலெக்டிவ்க்குரியது. அப்போ இலெக்டிவ்க்குரிய ஏபிசி அப்படி எடுத்துப்பீங்களே மார்க்ஸுக்குரிய கிரெடிட் பாயிண்ட் ஒன்றிக்கும். சாரி கிரேட் பாயிண்ட் சொல்லு. சரியா? கிரேட் பாயிண்ட் ஈக்கும். அதை கிரெடிட்டால மல்டிப்ளை பண்ணி டோட்டலா எத்தனை கிரெடிட் அந்த 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 செமஸ்டருக்கு ஈக்குதோ அதால பிரிச்சா வாரது தான் உங்களோட ஜிபிஏ. சரியா? ஜிபிஏ. எஸ்ஜிபிஏனா செமஸ்டர் ஜிபிஏ. சரியா? சிஜிபிஏன்னு செல்லாக்கள் செல்லும். கரண்ட் ஜிபிஏக்கு செல்லும். சரியா? ரைட். அப்படி ரெண்டு அப்போ என்ன செய்யணும்டா மல்டிப்ளை கிரேட் பாயிண்ட். அந்த ஒவ்வொரு கிரேடுக்கு உரிய பாயிண்ட்டை கிரெடிட்டால ஃபார் ஈச் மாடியூல் ஒவ்வொரு மாடியூலுக்கும் செப்பரேட்டாக செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணணும் டோட்டல் கிரெடிட். டோட்டல் கிரெடிட்டண்டா ஏன்னாது டோட்டல் கிரெடிட் இந்த இவற்றில் டோட்டல் கிரெடிட்னு பேசியதே என்ன உண்மையா ஜிபிஏ கால்குலேட் பண்ண கிரெடிட். ஜிபிஏ கிரெடிட்னு போட்டீங்க அந்த கிரெடிட். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஒரு செமஸ்டரில் 5 மாடியூல் சீக்கு தானே. அப்போ ஒருத்தர் 3 கிரெடிட் டிகே மாடியூல் ஒன்றுக்கு ஏ எடுத்தியாரு. 3 கிரெடிட் இன்னும் ஒரு 3 கிரெடிட் மாடியூலுக்கு பி எடுத்து 4 கிரெடிட் மாடியூல் ஒன்றுக்கு ஏ மைன் எடுத்திருக்காரு. 3 மாடியூல் ஒன்றுக்கு சி மைன் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு மாடியூல் ஃபெயில் எஃப் எடுத்திருக்காரு. உங்க இடத்துல பொதுவாக இன்னு போடுவாங்க. சரியா? இன்னு போடுவாங்க. ரைட்? அடுத்தியா அப்போ ஈக்கு உண்மையா வேல்யூ இல்லை 0. 3 கிரெடிட் 3 அப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணண்டா டோட்டல் சம் வெயிட் எவ்வளோ வாரண்டா என்னது கிரேட் பாயிண்ட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் மல்டிப்ளை பண்ண வார டோட்டல் சம் என்னாண்டு வருமாண்டா 41.8 வரும். சரியா? இது எத்தனை டோட்டல் கிரெடிட் எத்தனை இவ்வளோ கிரெடிட்டுக்கும் தான் ஜிபிஏ பார்க்கு. அப்படி என்ன போல இதுலேயே இஎன் சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. அப்போ இந்த 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 செமஸ்டருக்கு இஎன் சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. எல்லா மாடியூலுக்கும் மிக்க டோட்டல் 16 அதால் டிவைட் பண்ணால் இது தானோட ஜிபிஏன்னு வரும். சரியா? இது தானோட ஜிபிஏன்னு வரும். ரைட்? அப்போ என்ன பாருங்க இவ்விடத்துல ஏ ஒன்று ஏ மைன் எடுக்க போல எல்லாம் உங்களோட ஜிபிஏ கிட்டத்தட்ட 3.7 சொச்சம் ஈக்குது. இந்த கிரெடிட் 3 ஈக்கிறதுகளுக்கு நீங்கள் குறை ஸ்கோர் பண்ணீங்க சி மைன் ஒன்று வந்து இதுலேயே மெயினாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. உண்மையாக இந்த சி மைன் இந்த எஃப் இது ரெண்டாலும் தான் கிரெடிட் ஆக உடஞ்சிக்கும். சரியா? 2 சொச்சதி பைத்தி உண்மையாக மேக்ஸிமம் கிரெடிட் ஜிபிஏ ஜிபிஏ எவ்வளோ ஈக்கலுமெண்டா 4 ஈக்கலும் 4.00. சரியா? அப்போ 4.00லேருந்து இந்த லெவலுக்கு நீங்கள் குறைஞ்சி அது மெயினாக நடந்து இந்த 2 சப்ஜெக்டாலேயும் தான். சரியா? ரைட். உங்களோட அப்போ டோட்டல் அப்படின்னா அந்த செமஸ்டருக்குரிய செமஸ்டர் ஜிபிஏனா எஸ்ஜிபிஏன்னு எஸ்ஜிபிஏ இந்த கணக்கு வந்து நிற்கும். சரியா? இப்படி தான் ஜிபிஏ கால்குலேட் பண்ணேன். ரைட். அப்போ இப்போ நான் மற்ற விஷயங்களை செல்ல முந்தி ரைட் எங்களையும் பற்றி கொஞ்சம் செல்வேன். சரியா? இன்ஸ்டியூட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ரித்மெத் இன்ஸ்டியூட் ஆஃப் இனோவேஷன். ரைட்? அப்போ இங்கே உண்மையாக உங்களுக்கு பிஐடிக்குரிய என்ன கோச்சிங் நடக்கும் உண்மையாக இங்கே. பிஐடிக்கு மட்டும் இல்லை அட்வான்ஸ் லெவலேக்கு ஓ லெவலேக்குது. சில வேறு வேறு யூனிவர்சிட்டி கோர்சஸுக்குரிய கோச்சிங்கும் நடக்குங்க. சரியா? அப்போ அதில் பிஐடிக்குரியத்தை நான் இவற்றில் போட்டேன். ரைட்டா? ரெண்டு
செஷன் நடக்கும். அப்படின்னா 2 செஷன்டா ஒவ்வொரு மொடியூலுக்கும் 2 செஷன் செய்யுது. ரைட்? ஒன்றோ நீங்க தமிழ் செஷனோட ஃபாலோ பண்ணிலும், இல்லாட்டி சிங்கள செஷனோட ஃபாலோ பண்ணிலும். அப்படின்ன போல தமிழ் வித் இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? உங்களுக்கு பொதுவா எல்லா எக்ஸாம்ஸும் நடக்கும் இங்கிலீஷ்ல தான். சரியா? லெவல் 1 டூ லெவல் 3 வரங்காட்டியும் எல்லா எக்ஸாம்ஸும் இங்கிலீஷ்ல அன்னைக்கு. ரைட்? உங்களுக்கு பிஐடியால ப்ரொவைட் பண்ண போற கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். சரியா? மொடியூல்ஸுக்குரிய ஹேண்ட் புக் ஒன்று தருவாங்க. அதோட லெக்சர் ஸ்லைடுன்னு கொஞ்சம் தருவாங்க. சரியா? அது மட்டும்தான். நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அப்படி கோச்சிங் எடுக்கிறதுக்கு வெளியால தான் பார்த்துக்கொள்ளணும். சரியா? அப்ப ஒண்டோ தமிழ் ஏழுமாய்ந்தா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் செஷன்ஸ் இருக்குது, சிங்கள எக்ஸ்பிளனேஷன் செஷன்ஸ் இருக்குது. இதோட இங்கிலீஷ் டேர்ம் பொதுவாக உங்களை இங்கிலீஷ் டேர்ம்ஸுக்கு தான் பழக்கம். ரைட்? ரைட். அதோட இப்ப உங்களோட என்னது பிஐடியோட கோர்ஸ் கண்டென்ட்டை பார்க்க ஒரு விஷயம் விளங்கிக்கும். அங்க எந்த இடத்துலயும் கண்டினியூ அசஸ்மெண்ட் ஒன்று இல்லை. சரியா? முந்தி கண்டினியூ அசஸ்மெண்ட் ஒன்று இந்த அது என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸை போடுவாங்க. அவங்களோட விஎல்இக்கு சரியா 3 பேஜுக்கு போடுவாங்க. ஒவ்வொரு பேரில் சொல்லி எல்லாமே சென்றுவாங்க. விஎல்இ 3 பேஜ் அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு நேம் பேஜ் ரைட்? அவங்களோட என்ன வெப் அப்ளிகேஷனுக்கு. ரைட்? அப்ப என்னண்டா அதில் வச்சு உங்களுக்கு முந்தி கண்டினியூ அசஸ்மெண்ட் ஒன்றும் நடந்தது. அப்போ அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸை தந்து அதில் அப்லோட் பண்ணிப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி ஒன்றோ 3 பேஸ் அசைன்மெண்ட் எல்லாம் நடக்கும். இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்இவி ஸ்கேன் பண்ணி போடக்கூடிய நிறைய ஒரு செட்டப்பில் அது நடக்கும். சரியா? அப்படி இப்போ அப்படி ஒன்று இல்லை. சரியா? இப்போ தியரி மட்டும்தான். அப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உள்வாங்கிறது எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சு கொண்டு ஈந்தண்டா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு யூஸ் இல்ல. சரியா? இண்டஸ்ட்ரிக்கு உங்களால ஒரு யூஸ் இல்ல. சரியா? அதை அப்ளை பண்ணலுமா ஈக்கணும் உங்களுக்கு. சரியா? அப்ப அப்ளை பண்ணலுமா ஈக்கணும்டா அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி எந்த விஷயங்களை செஞ்சுக்கோற ரைட்? கொஞ்சம் உங்களுக்கு தேடக்கூடிய விஷயங்கள். சரியா? நீங்க சில விஷயங்களை தேடி எடுக்கணும். சரியா? சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தரணும். இப்போ ப்ரோக்ராமிங் எல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டே இருமா கோட் பண்ண வருமா இல்லை. அப்போ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும். அப்போ உங்களுக்குரிய கண்டினியூ அசஸ்மெண்ட் இங்கே நடக்கும். சரியா? மந்த்லி ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஒவ்வொரு கண்டினியூ அசஸ்மெண்ட் நடக்கும். சரியா? மந்த்லி ஒவ்வொரு கண்டினியூ அசஸ்மெண்ட் அப்படி என்ன போகிற ஒரு மந்த்துக்கு 5 மொடியூல்ஸுக்கு தானே 5 மொடியூல்ஸும் 5 அசஸ்மெண்ட் நடக்கும். சிஏ நடக்கும். சரியா? இந்த கோர்ஸ் எவ்வளோ பீரியட் நடக்கும்டா 5 மந்த் கோர்ஸாக தான் நடத்துவோம். சரியா? ஒவ்வொரு வீக்லேயும் ஒவ்வொரு மொடியூல்ஸும் 3 hours லெக்சர்ஸ் நடக்கும். ரைட்? 3 hours லெக்சர்ஸ் நடக்கும். இன்டராக்டிவ் செஷன் அண்டு வைக்கலுமா லெக்சர்ஸ் அண்டு வைக்கணும். இன்டராக்டிவ் செஷன் நீங்களும் டீச்சர்ஸ் மாறும் என்ன கலந்து பேசி நடத்த ஒரு செஷன் மாதிரி எடுத்துக்கொள்ளலுமா. சரியா? அப்போ கடைசி எண்டாக போல் மாடல் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் வைப்போம். சரியா? மாடல் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் வைப்போம். அப்போ அந்த சிஏஎல்எம் மெயின்லி ப்ராக்டிக்கல் பேஸாக தான் கூட ஆயிக்கும். சரியா? கூட ஆயிக்கும். இல்லாட்டி சில மொடியூல்களில் கொஞ்சம் சர்ச் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். அப்போ அதை கொஞ்சம் சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நீக்கும். சரியா? அந்த பேட்டர்னில் தான் கண்டினியூ அசஸ்மெண்ட் நடக்கும். இப்போ நான் கிளாஸை பற்றி எத்தனை ஹவர்னு சொன்னேன். அப்போ அதில் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லணும் தானே. ரைட்? பொதுவாக அந்த 3 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு தியரியோட பாஸ் பேப்பர் செஷன் நடக்கும். சரியா? பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரைட்? அதில் உங்களுக்கு ஒவ்வொரு மொடியூலுக்கும் 2 புக்லெட் தருவாங்க. சரியா? ஒரு புக் தியரி புக்குண்டா இன்ஸ்டியூட்டில் அடித்த உங்களை படிப்பிக்கிறதுக்கு ஈஸியாக உங்களை விலங்கெடுக்கிறதுக்கு ஈஸியாக அடித்த தியரி புக்காக இருக்கும். சரியா? இல்லாமல் உங்களுக்கு தார என்னது இங்கே யூசிஎஸ்சியால் தார ஸ்லைடு அப்படியே போட்டதாக இருக்காது. ரைட்? எல்லாம் என்ன எங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டில் அடித்ததாக தான் நீக்கும். சரியா? அடுத்து பாஸ் பேப்பர் புக்குன்னா அப்படியே பாஸ் பேப்பர் அடித்து வச்சதா இல்லை. ரைட்? செக்ஷன் வைஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு மொடியூல்லையும் யூனிட்டிக்கும் தானே ஒவ்வொரு யூனிட். அப்போ ஒரு யூனிட் வைஸாக டிவைட் பண்ண புக்காக இருக்கும். சரியா? அப்படி 2 புக் அப்போ 5 மொடியூல்ஸுக்கும் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 10 புக்ஸ் தருவாங்க. சரியா? அப்போ எல்லா புக்கும் ஃபிசிக்கல் புக்காக தான் வரும். உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவோம். சரியா? அதோட சேர்த்து
இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தந்தேன்னா இப்போ சிஏ எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டோணும். இப்போ நீங்கள் செய்கிற நாங்கள் இப்போ எல்லாம் சில சில செஷன்களில் கூடுதலாக நாங்கள் எதிர்பார்ப்போம் உங்களை லைவாக ஜாயின் பண்ணி இதாகக்கூடிய மாதிரி தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நைட் டைம்லாம் போட்டி சிங்கள மீடியம் ஆகிக்கட்டும் தமிழ் மீடியம் செஷன்ஸ் ஆகிக்கும் எல்லாம் நைட் டைம்லாம் பொதுவாக நடக்கும். சரியா 7 to 10 வரை காட்டி ரைட். சம்டைம்ஸ் சில நாள் ஒரு மிஸ் ஆவேலும். அப்போ அதுக்கெல்லாம் எங்கட மூடில் நொண்டி சரியா ஆர்எம்ஐட ஆர்எம்ஐஐட மூடல் சரியா. அந்த மூடல் இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் தாரதிக்குது. இப்போ நான் மூடல் இன்னும் 2-3 நாளில் இல்லை ஒரு வீக் தேவை சரியா. அந்த வீக்கில் நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவோம் சரியா. எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் நீக்கி ஆனால் ஃபினிஷ் பண்ணல ஃபுல்லாக ரைட். அப்போ அதில் என்ன நடக்குமெண்டா உங்களுக்குண்டு ஒவ்வொரு மொடியூலுக்கும் நீங்களாக மெனுவலாக என்ரோல் பண்ணிக்கொள்ளும் சரியா. நீங்களாக என்ரோல் பண்ணி நாங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களுக்குண்டு யூசர் நேம் உண்டு பாஸ்வேர்டு உண்டு. அது அப்படின்னா அவங்களோட நடக்க செஷன் எல்லாம் ரெக்கார்டிங் அதில் போடுவோம் ரைட். டவுன்லோட் பண்ணலாம் என்கிரிப்ட் பண்ணி தான் போடுவோம் சரியா. டவுன்லோட் பண்ணலாம் அந்த பிளாட்ஃபார்மில் வச்சே தான் பார்க்க வேண்டி வரும். மற்ற தேர்ட் பார்ட்டி இதால் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் இருக்கும் ரைட். மற்றது உங்களோட சில சில அசைன்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வரும் சரியா. சில அந்த டைமில் தார டாக்குமெண்ட்டும் அதெல்லாம் வரும். மெயினாக அந்த புக்லெட் எல்லாம் ஃபிசிக்கலாக தான் கொடுப்போம். எந்த காரணம் கொண்டும் சாஃப்ட் காப்பியாக கொடுக்க மாட்டோம் சரியா ரைட். அப்போ எக்ஸாம்ஸும் நடக்கும். மூடல் பேஸ் எக்ஸாம்ஸாக தான் நடக்கும் சரியா. நீங்கள் மூடில் லாகின் ஆகி உங்களுக்குரிய டைமில் செஞ்சு முடியக்கூடிய மாதிரி ஒரு உங்களுக்குன்ற ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒன்றிக்கும் அதில் படிக்கக்கூடிய மாதிரி சரியா ரைட். அப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். என்னாத்தேண்டு இன்னும் விஷயங்கள் பார்ப்போம். பார்த்த பிறகு திருப்பி பேசுவோம் சரியா ரைட். இப்போ இப்படி ஒரு விஷயம் பார்த்தேன் நான். ஏன்னா அது level 1 level 2 level 3ன்னு பார்த்தேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி என்ன போகிறோம் எப்படி ஜிபிஏ கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ ஜிபிஏ எழுதி முடிஞ்ச போகிறோம் வெயிட் சரியா ரைட். ஜிபிஏ எழுதி சாரி எக்ஸாம் எழுதி முடிஞ்ச போகிறோம் ஜிபிஏ பார்க்க எப்படின்னு பார்த்தேன் சரியா. அதே மாதிரி ஒவ்வொரு ஜிபிஏயும் பார்த்து ஒவ்வொரு செமஸ்டர் ஜிபிஏயும் பார்த்து திருப்பி ஓணுமெண்டா உங்களுக்கு அந்த லெவலுக்குரிய ஜிபிஏ பார்க்கணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா அந்த செமஸ்டர் ஜிபிஏ அந்த செமஸ்டருக்குரிய கிரெடிட்டால் மல்டிப்ளை பண்ணி அடுத்த செமஸ்டருக்குரிய ஜிபிஏ அடுத்த அந்த என்னது இப்போ எல்லாமே செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 உண்டு. இப்போ செமஸ்டர் 1க்குரிய ஜிபிஏ என்ன செய்யணுமெண்டா செமஸ்டர் 1க்குரிய ஜிபிஏ கிரெடிட்ஸால் மல்டிப்ளை பண்ணி செமஸ்டர் 2க்குரிய ஜிபிஏ செமஸ்டர் 2க்குரிய கிரெடிட்ஸால் அப்படின்னா ஜிபிஏ கிரெடிட்ஸால் மல்டிப்ளை பண்ணி கூட்டி 2 லெவல்லையுமே இந்த டோட்டல் ஜிபிஏ கிரெடிட்ஸை டிவைட் பண்ணண்டா அந்த லெவலுக்குரிய கிரெடிட் வரும் சரி ஜிபிஏ வரும். அந்த லெவலுக்குரிய ஜிபிஏ வரும் சரியா. அப்போ லெவல் n டு லெவல் n+1 போகிறண்டா லெவல் n அண்ட் 1 வச்சா 1+1 2 வரும். லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு லெவல் 3 லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு போகிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் சரியா. ஒன்று என்னாண்டா உங்களோட ஒவ்வொரு லெவலுக்குரிய ஜிபிஏயும் 2.0 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கணும் சரியா. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போவேலும் சரியா. அடுத்தது இப்போ ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஜிபிஏ கிரெடிட்ஸ் ஒன்று இந்த ஜிபிஏ கிரெடிட்ஸ் நீந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 33 இந்த 2ஆம் செமஸ்டரில் 32 அப்படியே நீந்தே திருப்பி 33 அப்படின்னு தானே. அதில் நீங்கள் டோட்டலாக சரியா டோட்டலாக 20 கிரெடிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி என்ன மற்ற கிரெடிட்ஸ் இப்போ 32 கிரெடிட் ஈகணும். அப்போ 20 கிரெடிட் கம்ப்ளீட். அப்போ இன்னும் எத்தனை கம்ப்ளீட் இல்லாமல் 12 கிரெடிட் கம்ப்ளீட் இல்லாமக்கேண்டா அது நீங்கள் சிட் பண்ணி கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா எக்ஸாமு சிட் பண்ணி கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கணும். எக்ஸாமு போகாமல் முடியலா சரியா. அது என்னன்னு சொல்லுவேன். டோட்டல் கிரெடிட்டண்டா இவற்றில் மினிமம் 20 கிரெடிட்டண்டா இஎன் சப்ஜெக்ட் இல்லாமிக்க கிரெடிட்டா ஜிபிஏ கிரெடிட் 20 20 மேல் இருக்கணும் ரைட்டா. அடுத்தது இஎன் சப்ஜெக்ட் பாஸ் ஆகிக்கணும். இப்போ உங்களோட செமஸ்டர்ல இருந்தால் சின்ன ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு இஎன் சப்ஜெக்ட் தான் நீக்கண்டு. அப்போ உங்களோட இடத்துல உண்மையாக இஎன் சப்ஜெக்டை குறைச்சி முந்தின லெவலில் இஎன் சப்ஜெக்ட் 2 சரியா. அப்போ இஎன் சப்ஜெக்ட் 2 இந்த என்ன நடக்கு 2 லெவல்லையும் நீங்கள் பாஸ் பண்ணணும் அந்த இஎன் சப்ஜெக்ட்.
இப்ப இஎன் சப்ஜெக்ட் உண்டு அன்னைக்கு அப்போ ஒரு லெவல்ல அடுத்த கிரெடிட் சப்ஜெக்டா மாத்திட்டேன், ஜிபிஏ கிரெடிட்டா மாத்திட்டேன். அப்ப நீங்க ஃபெயில் ஆகினாலும் இஷ்யூ உண்மையா இஷ்யூ ஒன்று இல்லை, எல்லாம் திருப்பி எடுத்து கொடுக்கத்தான் ஆகணும். ஆனாலும் போவேலும் உங்களுக்கு. ஏன் ஃபெயில் ஆகினாலும் போவேலுமெண்டா, ஃபெயில் ஆகுது இந்த லெவலில் ஃபெயில் ஆகினா போவேலும்னு சொல்லுவேன். ஒரு சி மைன் எடுத்தீங்கன்னு வைங்களேன் அந்த அந்த பாடத்தில், அப்போ நீங்கள் திருப்பி எடுத்து கொடுக்கத்தான் ஆகணும். ஆனாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டில் என்னது சி மைனண்டு கம்ப்ளீட் இல்லை, சி மைனண்டும் இன்கம்ப்ளீட் தானே அது, சரியா? இன்கம்ப்ளீட்னா அந்த பாடம் இன்கம்ப்ளீட், நீங்கள் எடுத்து கொடுக்கத்தான் ஆகணும். அப்படி என்றாலும் கிரெடிட் 20 கூடனா நீங்கள் போவேலும், சரியா? இஎன் சப்ஜெக்ட் எப்படியும் பாஸ் பண்ணிக்கணும். நாட் ஜிபிஏ, நான் ஜிபிஏ மாடியூல் ஒன்று தான் இது, சரியா? நான் ஜிபிஏ மாடியூலா, ரைட்டா? இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, நீங்க எந்த மொடியூல்லே சரியா கம்பல்சரி ஏதோ நீங்க எடுத்த இலக்டிவோ என்னாத்தேல ஆயிருந்தாலும் நீங்க இப்ப நீங்க எடுத்தா இப்ப மொடியூல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கம்பல்சரி ஆகிடு. எலெக்டிவ் சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்க எடுத்துட்டா அதை எப்படி நீங்க சிட் பண்ணி தானே ஆகணும், உங்களுக்கு கம்பல்சரி தானே. அப்ப அந்த மொடியூல்ல ஒரு மொடியூல்லாலும் எடுத்துட்டீங்கண்டா உங்களுக்கு அடுத்த லெவலே போவேலாம். இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகுதுன்றாலும் ஃபெயில் ஆகணும். இப்போ விலங்கு அவங்களுக்கு இவற்றிலிக்க விஷயம் என்னாண்டு, பாஸ் ஆகுறதுக்கும் லிமிட் உண்டிக்கு, நீங்கள் ஃபெயில் ஆகுறண்டாலும் லிமிட் உண்டிக்கு. அந்த லெவலுக்கு கீழே ஃபெயில் ஆகிட்டீங்கண்டா அப்பயும் உங்களுக்கு போவேலாம், சரியா? அப்போ என்ன நடக்க போகுது, ஒரு மொடியூல் ஒரு சிங்கிள் மொடியூல்ல ஆயிருந்தாலும் இஎன் ஒன்று எடுத்துட்டீங்கண்டா உங்களுக்கு ரீஅட்டம் பண்ணத்தான் ஓணும், ஈந்தாலும் அடுத்த லெவலுக்கு போவேலாம், சரியா? வடிவாவிலங்க எடுத்துக்கொள்ளணுமா? ரைட், அடுத்ததுக்கு போவோம், சரியா? இப்ப சும்மா செல்லுவோம். இப்ப நீங்க மிஸ் இப்ப ஒரு பாடம் எழுதாம விட்டுறீங்க, இல்லாட்டி எப்சென்ட் ஆகிட்டீங்கோ, சரியா? அப்படி என்ன போல, சரியா? இவற்றில் நான் சிஏன்னு போட்டிங்க, உண்மையா சிஏ உங்களுக்கு இல்லை, சரியா? சிஏ இல்லை, எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நீ, சரியா? ரைட், ஃபெயில் ஆவினண்டா திருப்பி எப்படியும் அதை எடுத்து கொடுக்கத்தான் ரீஅட்டம் பண்ணத்தான் ஆகணும், சரியா? ரீசீட் பண்ணி எழுதி கொடுக்கணும், சரியா? ரைட், அடுத்தது சிலாக்கள் செய்கிற பிள்ளை உண்டு, சரியா? என்னண்டா இப்போ உங்களுக்கு நீங்கள் பொதுவாக ரெஜிஸ்டர் பண்ண போல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்று கட்டுவீங்களே, அது உங்களோட ஃபுல் என்னது ஃபுல் கோர்ஸுக்குமான ஒரு ஃபீ தான் கட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன், உங்களை ரெஜிஸ்டர் பண்ண யூனிவர்சிட்டியில், ரைட்? அதுக்கு பிறகு இயர் பை இயர் இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ அக்டோபர்லமா ஹேண்ட் புக் வரும் உங்களுக்கு, சரியா? அக்டோபர்லமா ஹேண்ட் புக் வரும். அதுக்கு பிறகு இப்போ 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 நீங்கள் படிக்க தொடங்கி இப்போ எழுந்தேன்னு வைப்போமே, இந்த டேட்லேருந்து இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தாலும் நீங்கள் டிசம்பர் முடியேக்க உங்களோட அந்த இயர் முடிஞ்சு, சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இயர் முடிஞ்சுன்னா எடுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் உண்மையாக எதுக்குன்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் தான் காலம், சரியா? அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய செல்லு ரினியூவல் தான் பண்ணணும். ரினியூவல் ஃபீ ஒன்று உண்டிக்கும், அதை கட்டி உங்களோட கார்டை ரினியூ பண்ணிக்கொள்ளணும், சரியா? ரினியூ பண்ணாட்டி நீங்கள் என்னது ஆன்லைன் இல்லைன்ன மாதிரி தான் காட்டும் அது, சரியா? அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் இல்லைன்ன மாதிரி தான் காட்டும், இன்ஆக்டிவ் ஆகிடும், சரியா? ரைட், அப்படி ரினியூவல் பண்ணிக்கொள்ளணும், சரியா? மற்றது இப்போ நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று எழுதி அதில் ஃபெயில் ஆகினு வைப்போம், அதே மாதிரி மற்ற 3 attempts எழுவேலும் அட்டம் பண்ணேலும், சரியா? அப்படின்னா எக்ஸாம் சிட் பண்ண 3 தடவை எக்ஸாம் சிட் பண்ணேலும், 3 தடவை எக்ஸாம் சிட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் போன அந்த முடிவில் உங்களுக்கு 4வது ஒரு ஸ்பெஷல் சான்ஸ் தருவான், சரியா? ரைட், ஸ்பெஷல் சான்ஸ் தருவான். அதுக்கு செல்லு கிரேஸ் அட்டம்ப்ட்னு செல்லு, சரியா? அந்த அட்டம்ப்ட்ல நீங்கள் எப்படியும் பாஸ் பண்ணவே வேணும். அப்படி நீங்கள் பாஸ் பண்ண இல்லையோ உங்களுக்கு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம், சரியா? டிகிரி அதுக்கு அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும், கண்டினியூ பண்ணலாம் போ, சரியா? ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தையும் சொல்லி, சரியா? அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் ஒரு மொடியூல் ஃபெயில் ஆகிட்டுன்னு வைப்போம், சரியா? அப்போ அந்த மொடியூலை தான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணணும், சரியா? அந்த மொடியூலுக்குரிய எக்ஸாம் ஃபீயை திருப்பி கட்டி எழுத வேண்டியிருக்கும். அதை தவிர ரீ அடுத்த இன்டேக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, சரியா? அப்படி செஞ்சாக்களும் மீக்குது, சரியா? உங்கள்கிட்ட அந்த 2 பிள்ளைகள் அப்படி செஞ்சாக்களும் மீக்குது, சரியா? இப்போ தேர்ட் செமஸ்டருக்கு வர ஒரு பிள்ளை கேட்ட ஒருத்தரும் மீக்கி,
சரியா? திருப்பி ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில். அப்ப திருப்பி அடுத்த இன்டேக்குக்கு ரெஜிஸ்டர் பண்ணவானான்னு. உண்மையா அப்படி அல்ல. சரியா? ரெஜிஸ்டர் பண்ணிக்கு நீங்க அந்த என்ன சொல்ல அந்த மொடியூலுக்கு மட்டும் திருப்பி எழுதுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா சரி. சரியா? இன்டேக் ரெஜிஸ்டர் பண்ணி இல்ல திருப்பி வடிவா விலங்கு எடுத்துக்கொள்ளணும். சரியா? நான் நினைக்கிறேன் இவ்வளோ வரங்காட்டியும் சென்னவள் விளங்கிக்கும் உங்களுக்கு. ஓமா இல்லையா? சரியா? ரைட். அதே நேரம் இப்ப சும்மா செல்லும் இப்படி ஒரு விஷயம். சரியா? அந்த விஷயத்த நான் சொல்லிட்டே போறேனே வாட்டில். ரைட். என்னண்டா இப்ப இப்படி ஒரு விஷயம் எடுப்போமே. இப்ப நீங்க இப்ப செமஸ்டர் ஒன்னுக்கு போற. சரியா? இப்ப செமஸ்டர் ஒன்னே போற போல உங்களுக்கு முந்தின இன்டேக் செமஸ்டர் த்ரீல இருக்கும். அடுத்த அதுக்கு முந்தின இன்டேக் செமஸ்டர் ஃபைவ்ல இருக்கும். சரியா? ஒரு சேம் டைம்ல எல்லாம் ஒட் இன்டேக் ஈக்கும். சரியா? ஒற்றை இன்டேக் ஈக்கும். அடுத்து இல்லாட்டி ஈவன் இன்டேக் ஈக்கும். சரியா? 2, 4, 6 அந்த இன்டேக் அப்படின்னா அந்த அந்த இப்ப யூனிவர்சிட்டியில படிச்சுட்டீங்க அந்த பாஸ் அவுட் ஆகுத வரங்காட்டி மீக்க பெட்ஜ்ல எல்லாத்திலேயும் ஒண்டோ ஒட் செமஸ்டர் தான் பெய்து கொண்டிருக்கும் இல்லாட்டி ஈவன் செமஸ்டர் பெய்து கொண்டிருக்கும். இப்போ செமஸ்டர் ஒன்ல நீங்க இதா கேட்க அங்கால அவங்களோட முந்தின இன்டேக்கு செமஸ்டர் த்ரீ நடந்துட்டு இருக்கும். அதுக்கு முந்தின இன்டேக்கு செமஸ்டர் ஃபைவ் நடந்துட்டு இருக்கும். சரியா? ரைட். இப்ப இதுல எக்ஸாம்ல எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாமினேஷன்ல என்ன நடக்குன்ற விஷயங்கள் எல்லாம் செல்லிக்கு இடத்துல ரைட். ஏன்னா நான் எல்லாம் செல்லிக்கேனா ஜிபிஏ கிரெடிட்ஸ் இவரில் மென்ஷன் பண்ணீங்க ஜிபிஏ கிரெடிட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எப்சண்டா வேலா இதாகினாலும் நாட் அப்ளை ஏன்னா நடந்தாலும் ஏன்னா டெலிவிக்கான் இன்கம்ப்ளீட்னு தான் நீக்கும். சரியா? ரைட். அதுக்கு போகிற இடத்துல வெயிட். சரியா? அந்த ப்ராஜெக்ட்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் மீகி ரைட். சரியா? எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் கொஞ்சம் மீகி சரியா? ரூல்ஸ் கொஞ்சம் அதெல்லாம் நான் செல்லல நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளும். சரியா? அட்மிஷன் கார்டு எடுத்துக்கொண்டு போகணும் அவங்க கேட்க டைம் கொடுக்கணும் காமாக்கணும் உங்களுக்கு தேவையான எந்தவித டாக்குமெண்ட்டும் அந்த அவங்க செல்லு டாக்குமெண்ட்டை தவிர அட்லீஸ்ட் ரஃப் தாள் சரி எடுத்துக்கொண்டு போவேன் நீங்கள். சரியா? ரைட். டைமுக்கு போகணும். ஆஹ், எல்லாம் இவற்றில் எழுதிக்கும். ரைட். அதெல்லாம் வாசிச்சு வாட்டும் நீக்கல்ல. சரி. அடுத்த பாவம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். சரியா? ஒரு 4 பேர் எடுப்போம். ஒருத்தர ஜிபிஏ சரியா? லெவல் இவர் ஃபர்ஸ்ட் லெவல் 4 பேர் லெவல் 1 கம்ப்ளீட் லெவல் 1 அப்படின்னா லெவல் 1 எக்ஸாம் லெவல் 1 வரங்காட்டி அப்படியே செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 எக்ஸாம் எழுதிட்டு ஆகலன்னு எடுப்போம். சரியா? இவர ஜிபிஏ 1.9 ND. சரியா? கிரெடிட்ஸ் 22 கிரெடிட்ஸ் இஎன் சப்ஜெக்டும் பாஸ். எடுத்த ஒரு பாடமும் இல்லை எப்சன்ட்டும் இல்லை. சரியா? அதே மாதிரி 4 எக்ஸாம்பிள் எடுத்தீங்க பாருங்க. இங்க ஜிபிஏ இந்த கணக்கு கிரெடிட் இந்த கணக்கு ஃபெயில் இப்படி எல்லாம் எடுத்தீங்கன்னு ரைட். இவரு கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டானு யோசிச்சு பாருங்க. சரியா? இவர ஜிபிஏ ஏன்னா அது 2.0 விட குறைவு. அப்ப ஒன்று கம்ப்ளீட் அந்த நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று கம்ப்ளீட் இல்லாட்டி அவர் இன்கம்ப்ளீட் தான். சரி? அப்ப இவருக்கு லெவல் 2க்கு போயிடலாம். அடுத்த வருஷம் மீந்து அவர் அடுத்த எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து கொடுத்து ஏன்னா அது இன் கம்ப்ளீட் இல்லாத எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து அதாவது சி லெவலுக்கு கீழே எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து கொடுக்கணும். கொடுத்து அவர்கிட்ட எடுத்து கொடுத்து எல்லாம் பாஸ் ஆகினா கிரெடிட்டும் ஓகே என் சப்ஜெக்ட் பாஸ் தானே. அப்ப ஓகே ஆயிடும். சரியா? இன்னமும் தெரியாரு இவர கிரெடிட் ஓகே சாரி ஜிபிஏ ஓகே. ஆனா கிரெடிட் பிரச்சனை 20 கிரெடிட் மினிமம் 20 கிரெடிட் ஈக்கணும். இவர் இல்லை அதே நேரம் இஎன் சப்ஜெக்டும் ஃபெயில். அப்ப இது ரெண்டும் ஒரே கேஸ் தான். அப்படித்தானே? அப்ப இது ரெண்டும் பிரச்சனைண்டா என்ன நடக்க போகுதுண்டா இவருக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேலா. லெவல் 1 வரண்டா லெவல் 2க்கு போவேலா. ஈயும் இல்லை அப்சண்ட்டும் இல்லை ஆனாலும் லெவல்
அப்போ ஆனாலும் ஃபெயில், இவ்வளோதான் கிரெடிட் கம்ப்ளீட் பண்ணீங்க, மற்ற பாடமும் ஃபெயில். அப்போ இல்லைண்டா அவர் என்ன எடுத்திக்கணும், ஒன்றோ டி எடுத்திக்கணும், டி ப்ளஸ் இல்லாட்டி சி மைனஸ் எடுத்திக்கணும், அந்த நேரம் ரிசல்ட் ஒன்று இருக்கும். சரியா? இப்போ இவரும் அப்போ இன்கம்ப்ளீட் தான். சரியா? இது சி ப்ளஸ் எடுத்தொத்தரு, சாரி சி ப்ளஸ் அல்ல, எக்ஸாம்பிள் சி. சரியா? எக்ஸாம்பிள் சியை பார்ப்போம். என்ன செஞ்சிக்காங்கோ? ரைட், வெயிட், ரைட். எக்ஸாம்பிள் சியை பார்ப்போம். இவர ஜிபிஏ ஓகே 2.7 நீக்குது, கிரெடிட்டும் 2.1 நீக்குது, அதுவும் ஓகே. இஎன் சப்ஜெக்ட் பாஸ், அதுவும் சரி. ஆனால் ஒரு சப்ஜெக்டில் இ கிரேட் எடுத்திருக்காரு. சரியா? எப்சண்ட் ஆயம் இல்லை. ஒரு சப்ஜெக்டில் இ கிரேட்டாக எடுத்தாலும் மற்ற எல்லாம் குவாலிஃபைட் என்றாலும் அவருக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம். அதாவது அடுத்த செமஸ்டருக்கு எப்படி, இது சும்மா சரி செல்லும் இப்படி அண்டு. ரைட். இது நான் லெவல் 1 கம்ப்ளீட் ஆகல சொல்லி. சரியா? இவற்றில் இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட்னு போடலேன்னு தெரியுமா? சரியா? ஏனண்டா சும்மா சரி இவர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எடுத்து இருந்தண்டா செகண்ட் செமஸ்டரே போயிடும், எந்த இஷ்யூவும் இல்லை. ஏன் ஒரு செமஸ்டர்ல இன்னும் ஒரு செமஸ்டருக்கு போவேக்க அப்படின்னா ஒரு லெவலுக்குள்ளிக்கு அடுத்தடுத்த செமஸ்டருக்கு போவேக்க எந்த குவாலிஃபிகேஷனும் பார்க்க மாட்டார். சரியா? ஆனா நீங்க அந்த லெவலை கம்ப்ளீட், அந்த லெவல் முடிஞ்சு அடுத்த லெவல்லேக்கு ஒரு செமஸ்டருக்கு போவேக்க அப்படின்னா லெவல் 1 முடிஞ்சு லெவல் 2லேண்டா தேர்ட் செமஸ்டருக்கு போவேக்க, லெவல் 2 முடிஞ்சு லெவல் 3லேண்டா ஃபிஃப்த் செமஸ்டருக்கு போவேக்க. சரியா? அப்படி செமஸ்டருக்கு போவேக்க உங்களோட முந்தின லெவலில் உங்களோட எல்லா விஷயமும் அந்த லெவலுக்குரிய எல்லா விஷயமும் கம்ப்ளீட் இல்லைண்டா உங்களுக்கு போயிடலாம். சரியா? இது உண்மையாக 20 கிரெடிட்ஸ் அது உண்மையாக ஒரு செமஸ்டராக கிரெடிட்ஸ் அள்ளிவட்டில். சரியா? இதெல்லாம் ஒரு லெவலுக்குரிய கிரெடிட். சரியா? அதான் கொஞ்சம் பெரியது போட்டீங்க, 8 9 போடல, 16 எல்லாம் போட்டீங்க, அது சொல்லிட்டீங்க. சரியா? ரைட். அப்போ இந்த சி எக்ஸாம்பிளை பார்த்தா அந்த கிரேட் இ கிரேட் ஒன்று எடுத்ததால் போவேலாம். சரியா? எக்ஸாம்பிள் டியை பாருங்க. ஜிபிஏவும் ஓகே, கிரெடிட்டும் ஓகே, இஎன் சப்ஜெக்டும் பாஸ். ஆனால் ஒரு சப்ஜெக்ட் எப்சண்ட். ஒரு சப்ஜெக்ட் எப்சண்டா அதை ரீசிட் பண்ணி எடுத்து கொடுக்கத்தான் வேணும். சரியா? ஒரு சப்ஜெக்ட் எப்சண்ட் ஆயினுண்டா அது கிட்டத்தட்ட எதுமாயண்டா அந்த சப்ஜெக்ட்ல எடுத்த மாதிரி தான். சரியா? அப்பயும் உங்களுக்கு போகலாம். அப்போ இன்கம்ப்ளீட் தான். இப்போ அந்த 4 சிச்சுவேஷனும் இன்கம்ப்ளீட் தான் செல்லுவேன். சும்மா சரி இவர் இந்த பாடம் எப்சண்ட் இல்லைண்டா இவரே பைத்திக்கிறது, இங்கே ஈ எடுத்து இல்லாட்டியும் இவரும் பைத்திக்கிறது. இவர் கிரெடிட் கூட எடுத்திக்கணும், இவற்றில் 2 பிரச்சனைக்கு. சரியா? அப்போ உண்மையாக கடைசி பார்த்தண்டா உண்மையாக உங்களோட ஒவ்வொரு மொடியூல்ஸ்லேயும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் நீங்கள் நல்ல எல்லா மொடியூல்ஸ்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சுக்க வர மட்டுக்கும் உங்களுக்கு சேஃப். சரியா? அப்படி இல்லாம பொறவு பார்க்கலும் கடைசி கட்டத்துல படிக்கலும் அந்த ஒரு ஐடியாலேருந்து நீங்க சி லெவலுக்கு கீழே எடுத்துட்டாலும் பிரச்சனை. சரியா? எல்லாத்தையும் அந்த லெவலுக்கு எடுக்க சி லெவல் எடுக்க சி என்றது உண்மையா என்னான்டா எந்த லெவல் இங்கே சி என்றது என்ன 2.0. சரியா? எல்லாம் இந்த லெவல்ல எடுத்துட்டு ஒரு பாடம் சரி ஃபெயில் விட்டுட்டீங்கோண்டா எப்படின்னு 2க்கு கீழே வந்து நிற்கும் அது. அப்ப ஏழுமான பாடத்துல கூட எடுத்தா தான் மற்ற பாடத்துல கொஞ்சம் சரி குறைவு எடுத்து நல்ல ஜிபியோன்னு வச்சுக்கொள்ளும். இல்லையோ எல்லாத்தையும் என்ன பவுண்டரி லெவல்ல தான் வச்சுக்கொண்டுண்டா எல்லாம் பிரச்சனை தான். அப்ப ஓவராலா சொல்ல போனா நீங்க என்ன பாடமா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க படிச்சு அட்லீஸ்ட் ஒரு பி ப்ளஸ் அதுக்கு மேலே அறி வச்சுக்கோங்க. சரியா? பி ப்ளஸ் அதுக்கு மேலே அறி வச்சுக்கோங்க. ரைட். சரியா? அப்ப நீங்க அப்படி ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிக்க டிஐடி டிப்ளமா இன் ஐடி. சரியா? இது HDITன்னு வரும். சரியா? ஹையர் டிப்ளமா இன் ஐடி என்று வரும். சரியா? அப்படி ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிக்க சின்ன சின்ன ஒரு செரமனி மாதிரி நடக்கும். சரியா? சின்ன எல்லாம் என்ன இல்லை ஃபைனல் செரமனி மாதிரி நடக்காது. சரியா? சின்ன சின்ன செரமனிஸ் நடக்கும். சரியா? அதுவல்ல உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ரைட்? ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிக்க.
இது ரெண்டும் டிப்ளமா சர்டிஃபிகேட் ரெண்டு. இது டிப்ளமா ஹையர் டிப்ளமா சர்டிஃபிகேட், இதுதான் டிகிரி சர்டிஃபிகேட். ஃபைனல் இதில் அந்த ஃபைனல் இதில் நீங்கள் என்னது ப்ரொஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு கிடைக்கிறது தான் என்ன சொல்கிற டிகிரியாக இருக்கும். சரியா? டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட். அப்போ இப்போ கொஞ்சம் ஃபைனல் இயர் ப்ரொஜெக்டை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசும். சரியா? உண்மையாக நீங்கள் கேள்விப்பட்டீங்க சில விஷயங்கள். இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்னெல்லாம் கேள்விப்பட்டீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன்டா, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் எடுக்க வைக்கலும், வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் செய்கிற அந்த மாதிரி எடுங்களே. ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்னா இந்த ஆட்டோமேஷன் கண்டினியூஸ் ரோபோல் செய்த விஷயங்கள், இந்த ஐஓடி இதுவல். ஐஓடி நிறைய பேர் நினச்சிக்கொண்டீங்க சாஃப்ட்வேர் தான் மெயின். சரியா? இல்லை, அது மெயின்லி ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ஒன்று தான். சரியா? இந்த ஆர்டினோ, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அடுத்தது சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், அப்படி எல்லாம் பேஸ் பண்ணு. இப்போ உங்களுக்கு அது பேஸ் பண்ணி வராது. உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண நீங்கள் படிக்கிற சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தானே. அப்போ சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண பொதுவாக வெப் அப்ளிகேஷன் உண்டு. சரி, ஆப் ஒன்று மாதிரி செய்யறதுக்கு தான் வரும், அப்ளிகேஷன் ஒன்று செய்யறதுக்கு தான் வரும். சரியா? அப்படி இருந்தால் நீங்கள் ரியல் வேர்ல்டுக்கு ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி, சரியா, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக என்ற வகையில் தான் உங்களோட சொல்யூஷன் என்ற வகையில், இல்லாட்டி அந்த 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 ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சரி, இல்லாட்டி ஈஸியாகக்கூடிய வகையில், சரியா, அந்த ஒருத்தர வேலையை ஈஸியாகக்கூடிய வகையில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று மாதிரி செய்யறதுக்கு மாதிரி தான் நீக்கும். சரியா? ரைட். அப்படி என்ன போல திடீரென்று உண்மையா ப்ரொஜெக்ட் ஒன்று என்ன ஒன்று எடுத்து செய்கிறேன்ல. சரியா? உண்மையாக ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து செய்ய இப்போ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஒன்று மாதிரி தானே இது நடக்குது. அப்போ அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு கிளைண்ட் ஒன்றை பிடிக்கணும். சரியா? ஒருத்தர் சும்மா எல்லாம் க்ரோசரி ஷாப் பண்ணுண்டு, சரி, எக்ஸாம்பிளுக்கு. ரைட். அப்போ அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி, இல்லாட்டி அவரோட என்னாரு காய்ச்சி அவரோட பிரச்சனை, அவர் என்ன ப்ராப்ளம் என்ன இல்லை, அவரோட பர்சனல் பிரச்சனை இல்லை. அவர் அந்த க்ரோசரி ஷாப்பில் க்ரோசரி ஷாப்பில் என்னாரி ஒரு என்ன இல்லை அப்ளிகேஷன் என்னாரி உண்டு. சரியா? அவர் ஈக்கத்தில் நான் ப்ரொஜெக்டோட கொஞ்சம் காட்டுவேன். சரியா? நிறைய ப்ரொஜெக்ட் காட்டுவேன். ரைட். அப்போ இப்போ உதாரணம் செல்லும் ப்ரைஸ் லிஸ்ட்டை போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி, இல்லாட்டி ஆர்டர் பண்ணக்கூடிய மாதிரி டராஸ்மா என்னாரி ஒன்று, அப்படி என்னாரி ஒன்று வைப்போம். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை வச்சு பேசேன். அப்படி என்ன ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தேவையான, ரைட், தேவையான ஒரு ஐடியா அவர் ஐடியா தர மாட்டார், நீங்கள் அவருக்கு ஐடியா கொடுக்க வேண்டி வரும். சரியா? பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த ப்ராஜெக்டை. சரியா? அப்புறம் டாக்குமெண்டேஷன் நீக்கும். சரியா? அதுக்கப்புறம் டெமோ வீடியோ காட்ட வேண்டி வரும், அது ப்ரெசன்டேஷன் நீக்கும். சரியா? அப்போ அதுக்குள்ளுக்கு எத்தனையோ செட்டப் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டோட டாக்குமெண்ட் உண்டு, டாக்குமெண்டேஷனோடு செய்வீங்க. நீங்கள் இந்த விஷயம் தான் செய்ய போகிறேன், நீங்கள் இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு. ரைட். அதுக்கு பிறகு ஒரு டெமோ வீடியோ மாதிரி, ஒர்க்கிங் டெமோ வீடியோ மாதிரி ஒன்று காட்டுவீங்க, இப்படி தான் விஷயம் வந்து. அதுக்கு பிறகு உங்களுக்கு வைவான் நடக்கும் கடைசா, அது சம்மந்தமாக நீங்கள் செஞ்ச விஷயங்கள் சம்மந்தமான ஒரு வைவான் நடக்கும். ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதோட உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். ரைட். இப்போ ஓவி ஒன்று நான் சொல்லிக்கேன். ரைட். ஓவி ஒன்று சொல்லிக்கே, அடுத்தது பார்ப்போமே நான் ஆகிக்கேன். ரைட். சரியா? இப்போ அந்த ஸ்டெப் பை ஃப்ளோ ஒன்று போட்டி. சரியா? ரைட். ஐடியா எடுக்க, கிளைண்ட்டோட மீட் பண்ணி ப்ரொபோசல் ஒன்று செய்கிற. சரியா? ப்ரொபோசல் என்றது உண்மையா நான் என்ன சொல்யூஷன், நான் என்ன சொல்யூஷன் அவருக்கு கொடுக்க போகிறேன்றத டாக்குமெண்டேஷன் உண்டா கொடுக்கணும் வைங்களேன். இல்லாட்டி என்ன ஒரு வழியில் கொடுக்கு. சரியா? அதுக்கு பிறகு நடக்க ஒவ்வொரு ஸ்டெப், அப்புறம் டெஸ்ட் பண்ணி என்ன இல்லையா கடைசி ஃபைனல் ரிப்போர்ட் மாதிரி ஒன்றும் கொடுப்போம். சரியா? அது எல்லாத்தையும் சம்மந்தமான சில சில விஷயங்கள். ஃபைனல் ரிப்போர்ட் உண்மையாக என்ன இல்லை ஒரு 4-5 தாள முடியாது. சரியா? நான் ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்றும் காட்டினேன், எக்ஸாம்பிள் உண்டு. ரைட். அப்படி ஒரு டெமோ வீடியோ ஒன்றோட முடிய மாதிரி செட்டப் ஒன்று தான் நீக்கும். ரைட். அப்போ இதுலேயும் அப்படி தான் போட்டிங்க. சரியா? ப்ரொப்போசல் எப்படி ஈக்கணும், சும்மா சிம்பிளாக ஈக்கணும் ப்ரொப்போசல் ஒன்று கிளைண்ட்டோட இதாக கூடியமா. அப்போ டிசைன் டாக்குமெண்ட் ஒன்று ஈக்கும். அதுக்கப்புறம் சோர்ஸ் கோட் உண்டு. இப்போ நீங்கள் இப்போ சில விஷயங்கள் நாங்கள் எங்கள்கிட்ட படிக்க போகல, நாங்கள் பழக்கம் சில விஷயங்கள். நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரி வைஸாக போய்க்க பொதுவாக இந்த லிங்க்டின், அடுத்த கிட் ஹப் உண்டு. சரியா? கோடிங் செய்கிறாக்கள், சாஃப்ட்வேர் சைடில் போகிறாக்கள் மெயினாக கிட் ஹப் உண்டு யூஸ் பண்ணுறேன். சரியா? அதை ஏன் யூஸ் பண்ணுற என்ன விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். சரியா? அது உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று செஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் அடுத்த லிங்க்டின்லேயும் அக்கௌண்ட் ஒன்று செஞ்சுக்கொள்ளணும். இல்லை சும்மா ஃபேஸ்புக்கில் போடுமா ஃபோட்டோ போட்டு கொண்டு இல்லை. சரியா?
ஒஃபீஷியலான சில சில விஷயங்கள் நீங்கள் செய்த ப்ராஜெக்டுகள், நீங்கள் போகிற நல்ல என்ன சொல்கிறேன், சில இப்போ உதாரணத்துக்கு எடுப்போமே எப்படி காம்படிஷன் உள்ள நேரம் போனண்டு அதுவரை போடையிலும் மற்றது சில ஈவெண்ட்டுகள் போய் தீப்பிங்க நல்ல ப்ரொஃபஷனலாக ஈவெண்ட்டுகள் அதுவரை போடு அதுகளுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் தான் லிங்க்டின்ல பொதுவாக போடு. அடுத்து இந்த சோர்ஸ் கோட் என்ன அது கிட்னப் என்ன எல்லாம் பொதுவாக செல்வாங்க. இந்த சோர்ஸ் கோடை பற்றி கொஞ்சம் செல்லுவாங்க. ரைட் ரைட் ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்றும் வைவா ஒன்றும் ஓட முடியும். சரியா இந்த பார்த்தா நீக்குது. ரைட் பாப்போம். சரியா இதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இது உண்மையாக அவளை பார்த்தாலும் 16 நிமிஷம். சரியா இதை போல வெயிட். சரியா இது எல்லாம் ஒவ்வொரு வெப் அப்ளிகேஷன் ப்ரொஜெக்ட் தான். சரியா ரைட் சரியா இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறாக்கள். சரியா அவங்களுக்கு டீச் பண்ணுறாக்கள் அவங்க அவங்க செஞ்சதுவலும் ரைட் அவங்கள டீச் பண்ணுறாங்க. அவங்க செஞ்சதுவலும் அவங்க கிளைண்ட்டுக்காக வேண்டி வெளியே வெளியே ஃபாரின் கம்பெனிஸ் சில செஞ்ச வெப் அப்ளிகேஷன். இது கொஞ்சம் அட்வான்ஸான ப்ரொஜெக்ட் ஒன்று. சரியா எலக்ட்ரானிக் செல்ஃப் லேபிள் அப்படின்ற போல இதுவும் உங்களோட ப்ரொஜெக்ட் மாதிரி தான். சரியா இப்போ நீங்கள் எடுக்க எஃபோர்ட்டை பொறுத்து உங்களோட என்ன சொல்கிற உங்களோட ப்ரொஜெக்ட் லெவலும் மாறும். அது சரி இப்போ நீங்கள் இந்த இந்த லிமிட்டுக்குள்ளே ஐடியா மட்டும்தான் செல்லுவாங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று மாதிரி தருவாங்க. சரியா டாக்குமெண்ட் ஒன்று மாதிரி தருவாங்க ஃபைனல் இயர் ப்ரொஜெக்டே முந்தி. சரியா ஃபைனல் இயர் ப்ரொஜெக்டே முந்தி. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் உங்களோட ஃபைனல் ப்ரொஜெக்ட் அமைய போகுது. சரியா அப்போ அதோடு சம்மந்தப்பட்ட இதுவும் ஒரு ஷாப் ஒன்று. இப்போ கீல்ஸ் மாதிரி ஒன்று நண்டுங்களே. சரியா அப்போ அதில் நீங்கள் போய்த்து பார்த்தோன்னா ஒவ்வொரு செல்ஃப்லேயும் ஒவ்வொரு ப்ரொடக்ட்டுக்கும் தானே ஒவ்வொரு ப்ரொடக்ட்டுக்கும் கீழால் ஒரு லேபிள் ஒன்று மாதிரி இதாக்கிப்பான். கியூஆர் கோடு உண்டு அதோடு சேர்த்து என்ன சொல்கிறேன் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டிப்பாங்களே அது மெனுவலாக பிரிண்ட் பண்ணி என்ன ஒரு பேட்டர்னில் போட்டி. ரைட் இப்போ இந்த அப்ளிகேஷனால் என்ன செய்கிறாங்கண்டா அதை டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. அது என்ன செய்கிறேன்டா அந்த லேபிளை சரியா அந்த லேபிளை ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்றில் கொண்டு வரேன். சரி அப்போ நீங்கள் என்ன செய்யலும் உண்மையாக ஒவ்வொரு பயணமும் அந்த ப்ராடக்டை விலை மாற போடலையோ இல்லாட்டி அந்த இடத்துக்கு வேற ப்ராடக்ட் வர போடலையோ லேபிளை கழட்டி திருப்பி லேபிள் ஒட்டி கொண்டிக்க தேவையில்லை. சரியா அவங்க அந்த எப்பாலே மாற்றுவாங்க அந்த இடத்துக்கு என்ன லேபிள் வரணும் என்ன ப்ரைஸ் வரணும். ரைட் அதை நான் கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்து. அம்ரி அஷ்ரிஃபீகே தானே? ஓடா ஓடா இல்லை சரி ஓகே. அப்போ நான் இதை கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணி முடிய அவங்க பேசுவதா. லொகின் பேஜ் உண்டு. சரி அது கீழால உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் இப்படி தான் டேஷ்போர்டு உண்டு இருக்கும் அட்மின் பேனல் உண்டு அப்படி எல்லா விஷயமும் இருக்கும். சரியா ஸ்டாஃப்ஸுக்கு உண்டு ரெஜிஸ்டர் பண்ண வேறு பேட்டர்ன் உண்டு. சரியா பேனல் உண்டு வாயில் வச்சுக்கோங்களே அதை நார்மலாக ஒரு ஐடியா ஒன்று எடுக்கத்தானா இப்படி இப்படி விஷயங்கள் தான் செய்ய போகிறதுக்கான தான் இது செய்யும். சரியா இல்லாமல் ஈக்கிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொன்னண்டா அவங்களுக்கும் பெருத்துடும். சரியா நீங்கள் பாருங்க என்ன நடக்குது நாட்டில். பெரிய வீடியோ உண்டு நான் கொஞ்சம் தள்ளுறேன். இது அவங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் லேபிள் பண்ணிக்கி மேப்பிங் மாதிரி ஒரு சிஸ்டம் வைங்களே. இந்த
இதுதான் அந்த டிஸ்பிளேயாக போகிற துண்டு இதுதான். சரியா? அந்த டிஸ்பிளே ஒன்றில் ஏன்னாண்டு வரப்போ ப்ராடக்ட் நேம் வரப்போ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னா ஏன்னா அது இதுதான் அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம் பின்னுக்கு. இதெல்லாம் அந்த டிஸ்பிளேல இந்த டிஸ்பிளேலாம் வரப்போகுது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம். இந்த ப்ராடக்ட் லேபிள், எலக்ட்ரானிக் செல்ஃப் லேபிள் இல்லைங்க. வந்தி அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். நான் அப்புறம் அவங்க ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரியா? அது பெரிய வீடியோ உண்டு. டேஷ்போர்டு உங்களுக்கு நீ செட் போட் ஒன்றும் வச்சு. சரியா? இப்படி Hi, right. இது இது ஒரு hi. இது I will show you my ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. எல்லாத்தையும் காட்டுறதுக்கு டைம் சரி. அவன் பேசணுமே கொஞ்சம். சரி, நான் ஓவராலாக கொஞ்சம் காட்டுறேன்னா. இது இதுவும் ஐஓடிட அப்படின்னா ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒரு டேஷ்போர்ட் தான். சரியா? வேறு சாஃப்ட்வேர் சைடு இங்கே ஒரு அப்ளிகேஷன் உண்டா வந்து இடத்துல அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட்? மற்றது இது ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு செஞ்ச உண்டு. சரியா? ஒரு காம்படிஷன் உண்டு செஞ்ச உண்டு. இது இது விலங்காயமா உங்களுக்கு இது எல்லாம் வந்து இந்த பிக்மில செய்கிற வேலை, அடுத்து Booking.comல செய்கிற வேலைகள் அதுപോലെ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டப் உண்டு. நார்மலாக ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. சரி, ட்ரிப் பிளான் பண்ணி ட்ரிப் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் போல் டோட்டலாக சரி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. Viva inspire and safely storing for people learning application. Get it? Ascario issues JWT. ரைட்.
ரைட். இதுக்கு போக முந்தி அஷ்ரிஃப். Hi everyone, I'm Venugopal. ரைட். ரைட். அம்ரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி செய்கிறா. சரி. இப்போ இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கண்ட ஐஎஸ் காட்டின எலக்ட்ரானிக் ஷெல்ஃப் லேபிள் அந்த அப்ளிகேஷன் தான் இது. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு நாங்கள் அடித்த சாஸ் ஃப்ரண்ட் அண்ட் சாஸ்ண்டா இப்போ எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி அடித்த ஃப்ரண்ட் அண்ட் தான் இது. ஸோ இதில் பார்த்துட்டா சும்மா இந்த ஃபீச்சர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா எங்களோட அப்ளிகேஷனை பற்றி அந்த கஸ்டமருக்கு ஒரு ஐடியானு கொடுக்கறதுக்கு தான் இதை நாங்கள் டெவலப் பண்ணினேன். ஸோ இப்போ நாங்கள் அப்ளிகேஷனுக்கு போனோம்டா, ஸோ இதுதான் அப்ளிகேஷன். நான் லொகின்ல காட்டுறேன். ஸோ ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நாங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ், பேக் எண்டுக்கு .NET. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் .NET இதெல்லாம் மெயினாக ஃப்ரேம் ஒர்க்குகள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜேஎஸ் எடுத்தா அது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் உண்டு. அதே மாதிரி .NET எடுத்தா பேக் எண்டு கடிச்சிக்க அது C#. ஸோ மெயின்லி இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண முன்னே எங்களுக்கான லாங்குவேஜை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிடும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் செம்ல ஜாவா இருக்குது. ஸோ நார்மலாக ஜாவா மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து படிச்சுட்டா அடுத்த லாங்குவேஜில் அந்த கோடை பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியா எடுக்கலும் என்னென்ன நடந்திருக்கேன். ஸோ அந்த இந்த அப்ளிகேஷன் சொல்ல போனோம்டா அந்த வீடியோவில் காட்டின மாதிரி தான் அந்த டேஷ்போர்டுக்கு பிரான்ச்சஸுக்கு. ஸோ டிசைனில் நாங்கள் ஒரு டிசைன் எடிட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கு இது ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ண எடிட்டர் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இதால தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த லேபிள் சீக்கி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதுதான் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ண எங்களுக்கு ஒரு இதாக கேளும். ஸோ நீங்கள் இப்போ இவிடுந்து நோட் பண்ணினா இவிடுந்தானே 2-3 கலர்ஸ் தானே இருக்குது. ஸோ அந்த யூஸ் பண்ணுற டிவைஸுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுற கலர்ஸ் கொஞ்சம் மீக்கி அதுக்கு ஒட்டோவே அந்த கன்வெர்ட் ஆகிற இமேஜஸ் செலக்ட் பண்ணினா. ஸோ அந்த மாதிரி தான் மிச்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இப்போ தேவையில்லை. ஸோ வேற எங்களை சட் பட்டன் கிரியேட் பண்ணிக்கு இந்த அப்ளிகேஷனை பற்றி தேவையான சரி டீட்டெயில்ஸ் சீக்கிரண்டா இதால் உங்களுக்கு கேட்கலும். ஸோ வேற அந்த அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிக்கும் கடைசிக்கு காத்து அந்த டிவைஸுக்கான ஃப்ளாஷ் பண்ணுற பார்ட். ஸோ இந்த ஆப் எடுத்தா இது இந்த ஆப்பை விட அந்த ஃப்ளாஷ் பண்ணுற பார்ட்டில் தான் கொஞ்சம் ஹார்டான பார்ட். ஸோ அது இன்டர்ஃபேஸ் எங்களுக்கு காட்டல பிகாஸ் அந்த கோட் எல்லாமே இருக்குது பேக் எண்டில். ஸோ MQTT அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் செஞ்சுக்கி. ஸோ ஆயாஷ் போதுமே இது. ரைட். ஓகே. அஷ்ரிஃப் என்ன மாதிரி? ஓகே யஷ், ஆ. நான் சின்ன ஷேர் பண்றேன், டெமோ காட்டல. ஓகே. மற்றவங்க பேசுகிற எல்லாரும் டீச் பண்ணுறாங்க தான். ரைட். வெளியாகல எல்லாம் உங்களோட டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் பார்த்திக்கலும். சரியா? இந்த நேம்லேயே ஓகே யஷ், கேக்குதானே? ரைட் கேக்கு.
ஓகே, நான் வந்து டெமோவை காட்டல. அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது ஐஓடி டேஷ்போர்டுன்ற ப்ரொஜெக்ட், அதில் சிம்பிள் ஐடியா ஒன்று தாரேன். சரிங்களா? அது என்ன செய்யுதுன்ற ஐடியா தான் இது. இல்லைங்களா? இத மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. இது மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி உங்களோட ப்ரொபோசலில் நீங்கள் சப்மிட் பண்ணதுலேயே நான் இது வேண்டு செல்லல, ஆனால் இது மாதிரி சிமிலர் ஒரு டயக்ராம் ஒன்று வரையவீங்க. அது மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ், டயக்ராம், ஏஆர் டயக்ராம்ஸ், நிறைய டயக்ராம்ஸ் படிப்பீங்க. இப்போ போக போக படிப்பீங்க, அது எல்லாம் தேவைப்படும். இப்ப நான் இதை பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே நீங்கள் வீடியோவில் பார்த்த ஐஓடி டேஷ்போர்டுன்ற ப்ரொஜெக்ட் ஐயா சொன்ன மாதிரி அது ப்ரொஜெக்ட ஸ்ட்ரக்சர் தான் இது. இதில் மெயினாக என்ன விஷயம் இருக்குன்னா, ஐஓடி டிவைஸ் இருக்குது. இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஆடினோ நிறைய. அதில் வந்து ஒரு வைஃபை மொடியூல் வந்து கனெக்ட் ராஸ்பெரி மீன்ஸ் அதை வந்து எனக்கு வைஃபை ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணலாம். அப்ப இதை பேசிக்கா நாங்கள் சென்சர்ஸ் மட்டும் எடுக்கிறல, நார்மல் ஐஓடி டிவைஸ் இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு சென்சர்ஸ்னு காட்டிக்கும். அப்ப பேசிக் சென்சர்ஸ் எல்லாம் ராஸ்பெரி பை பிகோ டேட்டா இப்போ பேசிக்காக சொல்கிறேன்னா, இப்போ இது செகண்ட்ல டெம்பரேச்சர் என்ன, அந்த டெம்பரேச்சர் வந்து ராஸ்பெரி பை பிகோ நூடாக ஏடபிள்யூஎஸ் ஐஓடி கோருக்கு வரும். அதில் எம்எஸ் போக போக நீங்களே படிப்பீங்க எல்லாம். அதுக்குள்ள வந்து இங்கே நான் நோட்டிஃபிகேஷன் ஏபிஐ, டிவைஸ் ஏபிஐ, அனலிட்டிக் ஏபிஐ, யூசர் ஏபிஐ. இப்போ ஏபிஐன்னு சொன்னால் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம், தெரியாமிக்கலாம். இதெல்லாம் போக போக வரும். நான் இது பேசிக் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்காக தான் இது டயக்ராம் காட்டினேன். அங்கே அம்ரி வந்து ஒரு டெமோ காட்டிட்டாரு. இப்போ நானும் இன்னொரு டெமோ காட்டி சும்மா டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்போ இதில் வந்து என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் ஏபிஐன்னு சொன்னால் இது தனியான ஒரு ப்ரொஜெக்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுறது. டிவைஸ் ஏபிஐன்னு சொன்னால் எங்களை டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அது மாதிரி டிவைஸஸ் தானே அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஏபிஐ. இதெல்லாம் தனித்தனி ப்ராஜெக்ட். அடுத்தது அனலிட்டிக்ஸ்னா அதில் வரும் தானே டேட்டா. டேட்டா வந்து நான் சும்மா அனுப்ப மாட்டேன் ஃப்ரண்ட் எண்டுக்கு. அதை வந்து அனலி நார்மலி சொன்னா ஒவ்வொரு சார்ட்ஸ் வச்சுப்பாங்க ரியல் டைமா. ஷோ இப்போ டேட்டா லாஸ்ட் 1 hour டேட்டா வச்சுட்டு நெக்ஸ்ட் 1 hour டேட்டா டெம்பரேச்சர் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை மாதிரி அனலிட்டிக் ஏபிஐல நார்மலாக எடுவாங்க. இதை ஏபிஐ 4 மூடாக டேட்டா ஹெட் ஆகி மொபைலில் சேவ் ஆகி ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். ஃப்ரண்ட் எண்டில் நாங்கள் எப்போ ஒன்றும் செஞ்சது மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சது, வெப் அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சது. தான் பேசிக் ஐடியா. இப்போ இதை மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களோட ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட்டுக்கும் நீங்கள் செய்வீங்க. இது இன்னும் டயக்ராம்ஸ் நிறைய ஆட் பண்ணி செய்வீங்க. இப்போ இதை நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதுதான். அடுத்தது இப்போ ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட்ஸ்ன்னு வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட்ஸ்ன்னா இப்போ அது நீங்கள் ஃபைனல் இயர்லேயே தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ இதை வீடியோஸ் பார்த்து ஒவ்வொரு ஐடியாஸ் வந்துக்கும், அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அதனால தான் என்னோட இது டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதை சும்மா தியரியை படிச்சேன்னு சொல்லி ஒன்றுமே இங்கே வேலை நடக்க போகல. நீங்கள் இங்கே படிக்கிறத கொஞ்சம் அப்ளை பண்ணுறதெல்லாம் விஷயம் இருக்குது. மற்றது இன்னொரு சின்ன விஷயம், வைப் கோடிங்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்க எல்லாரும். இப்போ நாங்களும் தான் வைப் கோடிங் பண்ணுறேன். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், வைப் கோடிங்னு சொன்னால் சில ஆளுக்கு தெரியாமிக்கும். நான் பேசிக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நிறைய ஏஐ சைட்ஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக சொன்னால் வேர்சல், வியோ, போல்ட், கர்சர்னு ஒரு ஐடிஏக்கு இவங்க எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா, நாங்கள் ப்ரொம்ப்டை மட்டும் தான் கொடுப்போம். ப்ரொம்ப்டை மட்டும் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு தேவையான வெப்சைட் ஃபுல்லாகவே பில்ட் ஆகி வந்தது. அப்போ சாதாரணமாக ஒரு ப்ரொம்ப்டை கொடுத்து அதை தேவையான விஷயத்தை செஞ்சிருக்கேலுமான ஒருத்தருக்கும் ஒரு வெப்சைட் செஞ்சிருக்கேலும். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் நிறைய பிழைகள் வரும். வைப் கோடிங்லேயும் தான் நார்மலாக செஞ்சாலும் தான் நிறைய எரர்ஸ், அங்கே சிக்கல், அது இது எல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே படிக்க சொல்கிறேன். இப்போ நார்மலாக அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருந்தா, இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஜாவா படிக்கிறேன்னு சொன்னால் ஜாவாவில் ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. பேசிக் ஐடியா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலும். அதுக்கு இப்போ உங்களுக்கு பேசிக் ஐடியா தெரியும்னு சொன்னால் அதுக்கு போகிறோம் நீங்கள் வைப் கோடிங், ChatGPT வேண்டியது யூஸ் பண்ணலும் உங்களுக்கு நல்லா டிபக் பண்ணுறது, எரர் ஹேண்டில் பண்ணுறது, இதை கோடிங் ஆட் பண்ணுறது, அது பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இது இப்படி தான் ஒர்க் பண்ணும் அப்படி இப்படின்ட்டு செல்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தாலே போதும். இப்போ நான் சும்மா பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு வைப் கோடிங்கில் வந்து இது AWS IoT கோர், MSK பார்ட் இதுங்கெல்லாம் வரும், ராஸ்பெரி பை இதை ரெண்டு செய்யலாம். மற்ற கோடிங் வேலைகள், பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் வேலைகள் அது இதுகள் செய்யலாமே தவிர மற்ற வேலைகள் செய்யலை. இதெல்லாம் செல்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று தேவை. இப்போ அது நான் ஃபுல்லாக கம்ப்ளெக்ஸ் பண்ணல, ஆனால் ஒரு பேசிக் ஐடியா வந்து இப்போலேருந்தே பில்ட் பண்ணி கொண்டு போவோம்.
எஸ் போங்களா? ரைட், தேங்க்யூ. சரி. அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிக்கும் கொஞ்சம் எப்படி வேலை நடக்கணும் உண்மையா. இவள் தெரிய வேண்டி அவங்க சொன்ன டேர்ம் வேர்ட்ஸ்கள் தெரியாண்டு பயப்படுவானம். என்ன சொல்றேன்டா, படிக்கிறன்றது தியரியை தெரிஞ்சுக்கு அல்ல. சரியா? அந்த காலத்துலயும் சொல்லி வந்து பொய் உண்டாது. சரியா? உங்களுக்கு தியரி தெரியுமா இல்லையாண்டது நீங்க எல்லாத்தையும் படிக்கிறீங்க இல்லையான்னு வேல் இல்லை. டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளே பண்றதுலாம் நீக்கி. சரியா? உங்களால் 7 மண்டத்தை நீங்க காட்டுனீங்கன்னா ஒரு நிலைமை போயிடும். சரியா? இப்ப 7 மண்டத்தை காட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சு வைத்தன்னு வேல் இல்லை. அதை செய்யக்கூடியமா இருக்கணும். சரியா? ஏன்னா விஷயம் தான். சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஓணுமான மட்டும் எடுத்து வராங்க. அவனோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கொஞ்சம் சொல்லு. சரியா? என்னண்டா, இப்ப நான் படிப்பிக்க போல வார புள்ளையில் ஒரு நிலைமைக்கு ரைட் படிப்பிக்க போல விளங்குதானே பொறவு பாபம் பண்ணி. சரியா? கடைசிக்கு திருப்பி பார்க்க படிப்பிக்க போல விளங்குதுண்டா தார கணக்கூட செஞ்சு பார்க்கணும். சரியா? கட்டாயம் உங்களுக்கு எல்லா செஷன்லேயும் ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று பைத்துக்குன்னா நிற்கும். உங்களோட என்னது அட்டெண்டன்ஸ் செக் பண்ண நீங்கள் கொடுத்த வேலை செஞ்சீங்கன்னு பார்க்க எல்லாம் பைத்துக்கணும்னா நிற்கும். ரைட்? ஏன்னாண்டா நாங்கள் ஒரு ரீஃபண்ட் பாலிசி உங்களுக்கு சொல்லி தானே இருக்குது. ரைட்? நாங்கள் செல்றதை செஞ்சு உங்களுக்கு உங்களோட விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போயிலாட்டி நாங்கள் எடுத்த ஃபீயோவில் ரீஃபண்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு பாலிசிக்கேண்டா அது உங்களோட சைடால் நீங்கள் பெஸ்ட் ஒன்று தந்திக்கணும். எங்களுக்கு தந்தா தான் அந்த பாலிசியை தரையிலும். நீங்கள் சும்மா ஒன்றும் படிக்காம இருந்துட்டு நாங்கள் அதை தந்து சரி வராது. அப்படி செய்யலாம். ரைட்? அப்போ நான் தார ஒர்க்குள்ள நீங்கள் செய்ய போல என்ன நடக்கிறேன்டா உண்மையாக டவுட் வர அப்போ தான் வந்து கேட்கும். சரியா? இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஜூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆப்ஷன் கீழே காட்டும். சரியா? நீங்கள் கிளாஸு வரைக்க எல்லா ஆப்ஷனும் காட்டாது. கீழுக்கு 2 ஆப்ஷன் ஒன்று காட்டும். என்னதுன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஒன்றும் காட்டாது. ரைட்? என்ன காட்டுமெண்டா பார்ட்டிசிபென்ட் தாரண்டு பார்க்கலும் மற்றது மெசேஜ் ஆப்ஷன் காட்டாது. உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். என்ன விஷயமா இருந்தாலும் டிரெக்டாக அவட்டில் மைக் ஆன் பண்ணி கேட்கலும். சரியா? ரைட்? இது கேட்டுக்கொண்டு இருந்துட்டு போகிறதுக்கெல்லாம் நாங்கள் நடக்கு. என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலும். சரியா? என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலுமெண்டு நான் சொல்கிறேன்டா அந்த டவுட்டை கட்டாயம் செல்லலுமென்னு நம்பிக்கையோட நான் சொல்கிறேன். டவுட்டுக்கு ஆன்சர் உங்களோட டவுட்டை தீர்த்து வைக்கலுமென்ற ஒரு நம்பிக்கையில் நான் வீட்டில் பேசி கொண்டிருக்கேன். சரியா? ரைட். அப்போ என்ன டவுட்டாக இருந்தாலும் ஹோட்டலில் கேட்டு படிச்சுட்டு போகணும். பெய்த்து என்ன டவுட் ஆகிருந்தேன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு என்ன செய்வாங்கண்டா ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும். சரியா? எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்யூனிட்டி செஞ்சுப்பாங்க செமஸ்டர் 1க்கு. சரியா? அப்போ அந்த கம்யூனிட்டியில் கமெண்ட் மெசேஜ்கள் வரும். ஆனால் அவங்களோட குரூப்புகளுக்கு படிப்பிக்க டீச்சர் படிப்பிச்சேன்டா மிஸ்ஸோட படிப்பிச்சேன்னா மிஸ்ஸோட பேசலும், டீச்சர் சாரோட படிப்பிச்சேன்னா சாரோட பேசலும். அப்படி நீங்கள் ஓனமான மாதிரி பேசலும். சரியா? ரைட்? உங்களோட டவுட்டாக கேட்கணும். இப்படி ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்யணும். ரைட்? அதுக்கு தான் நாங்கள் இவற்றில் இல்லாமல் நாங்கள் செல்லத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு போங்கன்னு எந்த இடத்துலையும் எந்த டாக்குமெண்ட்லையும் நாங்கள் மென்ஷன் பண்ணல. நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த டாக்குமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணல. ரைட்? வந்தா படிச்சு கம்ப்ளீட் பண்ணி போகணும். இல்லாம இந்த வருஷம் படிச்சுட்டு பாஸ் ஆகாட்டி அடுத்த வருஷம் படிச்சு நீங்க பாஸ் பண்ணிட்டு போவோம் அந்த கதையில் இல்லை. இங்க வந்தா படிச்சுட்டு போவோம். சரியா? அடுத்த வருஷம் ஒன்றும் இல்லை. வந்தா படிச்சா ரைட். நான் செல்லுக படிச்சேன்னா எங்களுக்கு 100% உத்தரவாதமேக்கு நீங்க பாஸ் பண்ணிக்கிட்டு போறேன். சரியா? எங்க முந்தி படிச்சாக்கள்கிட்ட கேட்கல. சரியா? யாராவது பிள்ளை செல்றேன்னா நீங்க வந்து செல்லு. இப்படி இல்லை நீங்கள் ஒழுங்கா படிப்பிக்கலன்னு யாராவது செல்றேன்டா கிளாஸுக்கு வந்தாக்கள் யாராவது செல்றேன்டா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட செல்லும். அதுக்குரிய செட்டப் எல்லாம் செஞ்சாமல் வச்சு. சரியா? அனானிமஸாக மெசேஜ் போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. என்ன பிள்ளைகளி இருந்தா செல்லேலும் இல்லாட்டி இந்த இந்த விஷயங்கள் நல்லா இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்கண்டா அதை செல்லேலும் ஓணுமான ஒரு விஷயம் செல்லேலும் என்ன ஒரு நல்ல பொண்டோட ட்ராவல் பண்ணணும். சரியா? என்ன டவுட் இருந்தாலும் கேட்கணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து அணுகணும். அந்த பேட்டர்னில் தான் போகும். ரைட்? அப்போ அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படாது. இப்போ நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி ஒன்றுமான டைமில் படிக்கணும் அந்த விளையாட்டெல்லாம் இல்லை. அப்போ அதுக்கேற்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு தான் நீங்கள். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடத்தினா தான் அதுக்காண்டி உங்களோட இதல்ல. சரியா? சிரிச்சு பேசிய டைம் சிரிச்சு பேசிய. சரியா? கோமா பேசணும் மாட்டேன் கோமா பேசு. சரியா? எல்லா செஷன்களுக்கும் பொதுவாக அட்டன் பண்ண பாருங்கோ. ரைட்? அட்டன் பண்ணி நாங்கள் செல்லமாய் ஒர்க் எல்லாம் செஞ்சு சிஏ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி
எல்லா நாளும் ஒர்க் தாரல சரியா, எங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள் நீங்க போற 2-3 நாளாம் படிக்க வேண்டி வரும். ஆனா அதை எல்லாத்தையும் படிப்பிக்கக்கூடிய ஒரு டைமா தான் 3 hours போட்டி. சரியா, நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கல 3 இடத்தோட ரைட். ஒரு வீக்குக்கு 3 hours. சரியா, ஒரு வீக்கு 3 hours. சரி, அதைப்படி 5 month நடக்கும். சரியா, 5 months நடக்கும். ரைட், 5 சிலருக்கு ஒரு ஸ்லாங் ஆகிக்காது. 5 months. சரியா, அப்ப எவ்ரி வீக் 3 hours நடக்கும் ஒரு மாடியூல். அதை மாதிரி ஒரு மந்த்துக்கு அப்போ 4 நாள். ரைட், மந்த்ன்னு பார்க்க எல்லாம் 20 days நடக்கும் மினிமம். சரியா, மினிமம் 20 days நடக்கும் ஒவ்வொரு மாடியூலும். அதுக்குள்ளே செக்ஷன் வைஸ் எல்லாம் உங்களுக்கு பாஸ்ட் பே புக்கில் செக்ஷன் வைஸாக தார நாத்துக்குன்னா உங்களுக்கு எப்படியும் புக்கை தந்தோடனே எங்களுக்கு இது இந்த ஏரியா இந்த செக்ஷனுக்குரியான்னு பார்த்து பிடிக்கலாம். சரியா, அப்படி பார்த்து பிடிக்க நாலேஜ் தான் நீங்கள் கிளாஸ் வரத்தையோ இல்லை பார்த்து பிடிக்கல. அப்போ அந்த செக்ஷனே கீழே அடித்திருந்தா அந்த கொஸ்டின் செஞ்சு பார்க்கலும், பார்த்துட்டு வந்து டவுட் கேட்கலும், சப்மிட் பண்ண செல்லும் சில விஷயங்கள். ரைட், கஷ்டப்படுத்த நோக்கம் அல்ல. ரைட், கஷ்டப்படுத்த நோக்கம் அல்லாது. எங்களுக்கு ஒன்றும் பாஸ் பண்ணி போனால் தான் எங்கள்ட அந்த ஸ்டாண்டர்ட் நிற்கும். அதே நேரம் உங்களுக்கும் ஒரு என்ன இல்லை ஒரு சந்தோஷமா ரைட் கொடுத்த சல்லிக்கு கொடுத்த காசுக்கு ஒரு புரோசனம் எடுத்த மாதிரி இருக்கும். சரியா, இங்கே சும்மா வந்தா வாங்கோ இல்லாட்டி போங்கோ நீங்கள் தார் எவரன்னு தெரியாமல் கிளாஸ் நடக்காது. அப்படி நடத்தலாம். ரைட், அப்படி நடத்தி ஒரு நல்ல ரிசல்ட்டாக காட்டலாம். சரியா, வந்து பார்த்தாக்களுக்கு கேட்டு பார்த்தா நீங்கள் விளங்கும். வந்து பார்த்தாக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா விளங்கும். இப்போ எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக ஃப்ரீ தானே, அப்போ அதுக்கு வந்து பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். ரைட், ஒரு விஷயம் சொல்லியே சரியா, பொதுவாக இவட்டில் சிலர் ரெக்கார்டிங் தாரான்னு கேட்டுட்டு அட்மின் இப்போ என்ன மெசேஜ் ஒன்று போட்டுச்சுன்னா ரெக்கார்டிங் தாரான்னு கேட்டுட்டு வராமீந்துண்டு. சரியா, இதையே நீங்கள் ரெக்கார்டிங்காக பார்க்கணுமென்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்கண்டா. சரியா, இது யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிற பார்க்க வேறு தெரியாத கலைக்கலும் அப்போ அதுக்கப்புறம் தெரிய வந்து பார்க்க வேறு. இப்போ இந்த செஷன் லைவாக நடக்கு இந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. இதே நீங்கள் ரெக்கார்டிங்காக பார்க்கணும் என்ன மீக்கியன்னா நீங்கள் படிக்கிறத பற்றி யோசித்து பார்க்கணும். என்ன வேணும் ரீதிங் பண்ணி பார்க்கணும். சரியா, ஏன்னாண்டா அந்த டைமில் பார்க்க லேசி. சரியா, ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கல. இப்போ நீங்கள் உங்களுக்கு இது புதுசாக இருந்தது, எங்களுக்கு புதுசு இல்லை இந்த ஃபீல்டு. சரியா, அப்போ ரெக்கார்டிங் சேர்த்து வச்சா நான் எல்லாமே ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியும். சரியா, ஏன்னாண்டா 3 hours கிளாஸ் உண்டு லைவாக ஜாயின் பண்ணி பார்த்தா 3 hours முடிக்கலும். ஆனால் ரெக்கார்டிங்காக பார்த்து 7 மண்டா 6 hours முடிச்சு காட்டுங்க. 3 hours 6 hours முடிச்சு காட்டலுமான பாருங்க. சரியா, உண்மையா ஏலா. சரியா, ரைட். அப்போ மற்ற விஷயத்துக்கு போகும் கொஞ்சம் விஷயம் என்ன. ரைட், அடுத்த விஷயத்துக்கு போ. ரைட், அப்போ இவ்விடத்துல அந்த விஷயத்தான் சொல்லி சரியா பாஸ் பண்ணிக்கணும் சில விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட் லீக் சில விஷயத்தை நான் அப்படியே போட்டு காட்டிக்கணும் இடத்துல. ரைட்டா, ஒவ்வொரு இதுலேயும் HDIT வரும் மாதிரி HNDL ஹையர் டிப்ளமா இன் IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வரும். சரியா, அப்படி ரைட். அப்போ நீங்கள் டோட்டலாக இவற்றில் மென்ஷன் பண்ணி பாருங்க. டோட்டலாக நீங்கள் BIT குவாலிஃபைடு ஆகிறதுக்கு எல்லாம் சேர்த்து 90 கிரெடிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஏன்னா GPA கிரெடிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரியா, அப்படி என்ன போல் அட்லீஸ்ட் ஒரு லெவலில் 30 கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பண்ண மாதிரி செல்லு. சரியா, கம்பல்சரி இன்க்ளூடடா, கம்பல்சரியோட சேர்த்தி கம்பல்சரி எப்படி வெளியே தானே ஆகணும். ரைட், அதோட சேர்த்து இந்த கணக்கு வரும். ரைட்டா, அப்போ அப்படியா கொஞ்சம் விஷயங்கள் போட்டி லேட் ஆகுதுன்னு நினைக்கணும் அவ்வளோக்கும். சரி, கொஞ்சம் மீறிங்க. சரி, அடுத்தது இப்போ நீங்கள் ஃபைனலாக இந்த விஷயம் செல்லணும் கட்டாயம். ரைட், நீங்கள் ஃபைனலாக நீங்கள் GPA கல்குலேட் பண்ணி செமஸ்டர் GPA முடிஞ்ச போகிற ஃபைனல் GPAன்னு வரும். நான் 3 லெவலையும் சேர்த்து டோட்டல் கிரெடிட்டால் பிரித்து வாரது ஃபைனல் GPA. சரியா, அந்த GPA 3.7க்கு மேல் இருந்தண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு செல்வோம். சரியா, 3.3க்கு மேல் இருந்தண்டா செகண்ட் அப்பர்ன்னு செல்லு. சரியா, செகண்ட் கிளாஸ்ன்னு செல்லு, செகண்ட் கிளாஸ் அப்பர் டிவிஷன் செல்லு. அப்படி நார்மலாக யூஸ் பண்ண யூனிவர்சிட்டி வைஸில் செகண்ட் அப்பர்ன்னு செல்லு. சரியா, 3க்கு கீழே 3க்கு மேலேண்டா 3.3க்கு மேலேண்டா செகண்ட் அப்பர், 3க்கு மேலேண்டா டோட்டல் GPA. சரியா, டோட்டல் GPA 3க்கு மேலேண்டா செகண்ட் லோவர்னு செல்லு. அதுக்கும் கீழே போனால் ஜென்ரல் டிகிரி அடைக்கிய. சரியா, ஜென்ரல் டிகிரின்னு செல்லும். சரியா, ரைட்.
அப்போ இதான் கண்டெக்ட் நம்பர் விஷயங்கள். சோஷியல் மீடியா எல்லாம் @rmi.official தான் நிற்கும். ரைட், இப்படி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும். சோஷியல் மீடியாவிலும் பார்க்கலாம் உங்களுக்கு. ரைட், மற்றது இப்போ நீங்கள் பிஐடி சம்மந்தமான சில சில விஷயங்கள் தேவைகள் வரும். சரியா, இப்போ கொமனாக இப்படி ஒரு விஷயம் நடக்கு. ஏன்னா அது இப்போ எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ் முடிய அவங்க ரிசல்ட் போடும்போது நாங்கள் ரிசல்ட்ஸ் போடுவோம். சரியா, நாங்கள் கொமனாக எப்படி போடுவோம்டா எங்களோட இன்ஸ்டியூட் நேம் எல்லாம் அடித்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தான் போடுவோம். சரியா, ஒரு நாளும் சின்ன ஒரு தாளில் எழுதி போட மாட்டோம். இதுதான் டீட்டெயில்ஸ். எங்களோட எங்களோட ஆன்சர் ஷீட்டில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ரைட், அதனால் அப்படித்தான் போடுவோம். இதுக்கு முந்தின ரிசல்ட் ஷீட் வேணும்னாலும் காட்டலும் எனக்கு டீட்டெயில் இல்லாமல் எந்த ரிசல்ட் ஷீட்டும் நாங்கள் வெளியே போட்டில்லை. சரியா, அப்போ அப்படி தான் போடுவோம். ரைட், அப்போ அவங்க ரிசல்ட் ஷீட் ஒன்று போடுவாங்க எக்ஸாம்ஸ் முடிய. ரைட், அதில் சில சில பிள்ளைகள் இருந்தேன்னா இன்ஃபார்ம் பண்ணது சில சில மெயில்கள் தருவது. ஏன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் வந்தேன்டா எங்கெங்கே ப்ரொஜெக்ட் சம்மந்தமாக பேசணுமெண்டா எங்கள் விஎல்இ ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக என்ன ஹரியண்டா இஷ்யூ வேண்டா எப்படி பேச இயலும். சரியா, மெயில் அட்ரஸ்வல் மற்றது கண்டெக்ட் நம்பருவல் இந்த இதுவல் யூஸ் ஆகுது. சரியா, எங்கள்கிட்ட வந்த பிள்ளைகளுக்கு யூஸ் ஆக வீக்குது. ரைட், அதனால தான் இதை நான் கட்டாயம் போட்டேன். ரைட், அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்குது. ரைட், உன்னோட ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க, இது யூஸ் ஆகும். சரியா, இந்த கண்டெக்ட் நம்பர். ஆனால் கால் பண்ணிட்டு இப்போ யூஸ் ஆகுதுன்னு சென்ன போகிறோம். நான் நீங்கள் கால் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலைன்னு மட்டும் சொல்லிடுவானு. என்னடா பொதுவாக ஆன்சர் பண்ண நானும் கண்டில்ல. சில சில இதுவளுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ரைட், சில நம்பர்ஸ் ஆன்சர் பண்ணுறேன். சரியா, ரைட், அப்படியே லேக்கி. ரைட், நான் கொஸ்டின்ஸ் தான் கேட்கலும். நான் கொஸ்டின்ஸ் தான் உங்கள்கிட்ட கேட்கலும். அடுத்த ஸ்லைடை மாற்றி வைக்கேன் நான். ரைட், அப்போ நான் நினைக்கிறேன் நான் இந்த செஷன் உண்மையாக சும்மா சீரியஸாக செஞ்சுடுவோம்னா நான் ஒரு ஐடியாவில் இருந்தால் இல்லாட்டி என்னடா எல்லாத்தையும் ஓவராலாக செல்லி ப்ரொஜெக்ட் வரங்காடையும் செல்லி செய்ய மாட்டேன்னு நீந்தண்டா பொதுவாக டீச் பண்ணுறதுலேருந்து தான் அதுக்கு முந்தியும் தான். சரியா, படிக்கிற காலத்துலேருந்து தான் டீச் பண்ணுறதுலேருந்து தான் ஒரு விஷயம் மீக்கி பொதுவாக எல்லாம் ஓவராலாக தெரிஞ்சு கொண்டு டீச் பண்ண போல எல்லாம் ஓவராலாக இந்த விஷயங்கள் ஈக்கேன்னு படிக்க போல மினாத்தே படிக்கணும்னு ஒரு ஐடியா வார இப்படி இப்படி தான் படிக்கணும். சரியா, ரைட், இப்போ இடத்துல மெயினாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று போட்டி அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்கோ. சரியா, எங்களால் நாங்கள் செஞ்சு தருவோம். சரியா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுகள் சில சில கோடிங் சம்மந்தமான சில சில இதன் நான் சொன்ன கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வைக்கணும் அதெல்லாம் நடக்கும். சரியா, எங்களால் செய்கிறதுகள் எல்லாம் செஞ்சு தருவோம். நாங்கள் செய்கிற செல்ல வேலையில் செய்யக்கூடிய நிலைமையில வந்துன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு. சரியா, அது இல்லாட்டி கஷ்டம். அது இல்லாட்டி நீங்கள் நிலைக்க மாட்டீங்க. சரியா, நீங்களோட இன்ஸ்டியூட்டில் நிலைக்க மாட்டீங்க. ரைட், அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திக்குமென்னு நினைக்கிறேன். சரியா, ரைட், மற்றது ரைட். அப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட டவுட் என்ன இருந்தால் கேட்கலும். சரியா, டவுட் என்ன தெரிந்தாலும் கேட்கலும். இல்லாட்டி நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் செஷனை. சரியா, தேங்க்யூ வந்ததுக்கு. ரைட், இதை நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த நைட்டுக்குள்ளே பெரும்பாலும் அப்லோட் பண்ணுவேன். ஓகேலும் சார், இந்த ரிப்பீட் சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்து அதுல வந்து சி பிளஸ் கல்குலேட் பண்றேன்னு சொன்னானே, அது சியா இல்ல சி பிளஸ்ஸா? பொதுவாக சி ப்ளஸ் தான் மேக்ஸிமம் போயிடும். சரியா, என்ன என்ன கோர்ஸ் ஆயிருந்தாலும் சி ப்ளஸ் போயிடும். சரியா, இப்போ இப்படி உண்டு. இப்போ நீங்கள் சிக்கு மேல் ஒரு ரிசல்ட் எடுத்ததுக்கு திருப்பி எழுவேலாம். சரியா, அது சிக்கு மேல. ஆனால் கம்ப்ளீட் பண்ண இன்கம்ப்ளீட்டிக்கு ஒன்றதை கம்ப்ளீட் பண்ணேக்க சி ப்ளஸ் வரங்காட்டியும் போயிடும். ரிப்பீட் எடுத்து கொடுத்து பி பிளஸ்ஸா இருந்தாலும் சி பிளஸ் தான் கவுண்ட் பண்ற, ஜிபிஏ கவுண்ட் பண்ணக்கிட்ட, அப்படியா? வேலைங்களா, நீங்கள் ஏற்கனவே பி ப்ளஸ் ஒன்றிக்கிறது சி ப்ளஸ் பேசுவீங்களா? அப்படியா, நான் இல்லை. ஓ, ஆல்ரெடி ரிப்பீட் ஆகி சி மைனஸ் ஆகி ரிப்பீட் எடுத்து கொடுக்குற, அது வந்து பி பிளஸ் ஆயினாலும் கவுண்ட் பண்ற சி பிளஸ்ஸா அப்படின்னு சொன்னீங்க தானே, அது சி பிளஸ்ஸா சியா அப்படின்னு கேக்குறேன். இப்போ நீங்கள் செல்ல கேள்வி தெளிவில்லை எனக்கு. அவங்களோட சத்தத்தோட நான் இப்படி இப்படி செல்லேன். சரியா, இப்போ நீங்கள் இல்ல இல்ல ஐயா, சின்ன விஷயம் அது.
இப்போ அவங்க கேட்குற எப்படின்னா சி மைனஸ் எடுத்து ஃபெயில் ஆயினான்னு வையே, அப்ப அடுத்த முறை அவங்க எழுதினா பி பிளஸ் வந்த வரும்ன்ற மார்க்ஸ் வந்தேன்னு வையே, பி பிளஸ் மார்க்ஸ் என்ன 65க்கு மேல வந்தேன்டா, அப்ப அந்த மார்க்ஸ் வந்தாலும் சி பிளஸுக்கு கவுண்ட் ஆகிற சிக்கு கவுண்ட் ஆகிறேன்னு கேட்குறேன். பேசிக்கா பிளஸ் தானே, அதான் நீ சொல்ல வர. ஓ சி ப்ளஸ் தான் கவுண்ட் ஆகும். சரியா, சி ப்ளஸ் வர ஓகே. வேண்டாம். நான் ஏற்கனவே காட்டு சென்னேன் அதை இவற்றில் வச்சு காட்டினேன். 80 மார்க்ஸ் எடுத்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் சி ப்ளஸ் தான் போயிடும். 45 கூட எந்த மார்க்ஸ் எடுத்தாலும் மேக்ஸிமம் சி ப்ளஸ் தான். வேற என்ன டவுட் இருந்தால் கேட்கலும். ரைட்டா, மற்ற டவுட் இல்லையா? சரி, அப்போ நான் இந்த செஷனை முடிக்கிறேன். சரியா, தேங்க்யூ வந்ததுக்கு. ரைட், நான் இதை அப்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு மாதிரி போடுவேன். சரியா, நாளைக்கு மார்னிங்குள்ளே மாதிரி போடுவேன்.